ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீட் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு என்கிட்ட வந்திருக்கீங்க. ஸோ 100 லேர்னிங்கில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, 12th ஃபிசிக்ஸ், 12th மேக்ஸ் ஆர் நீட் ஃபிசிக்ஸ், 12th பயாலஜி, எந்த சப்ஜெக்ட்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் தமிழ் பீப்புள் கண்டிப்பாக எங்கள் எல்லா வீடியோஸும் தமிழில் தான் இருக்கும். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். இப்போ என்னோட சப்ஜெக்ட் இருக்குல்ல, நீட் ஃபிசிக்ஸ், அதை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக வரி பண்ணாதீங்க. ஆல்வேஸ் டெய்லி அட் 7 நீங்கள் ஏன் லெக்சர்ஸை பாருங்கள். இந்த லெக்சர்ஸை பார்த்தா நீட் 2023 உங்களுக்கு கன்ஃபார்மாக அடிச்சிடும். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். See my lectures regularly, practice daily, and NEET 2023 is yours for sure. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து electric charges and fields. But already இதே டாபிக்ல we have already taken one lecture. அது வந்து yesterday. So கண்டிப்பா நீங்க அந்த previous lecture பார்த்து இந்த lecture பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? So நீங்க சப்போஸ் இந்த லெக்சர் இருந்து பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்களேன், விக்ரம் படம் கிளைமேக்ஸ் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே பார்க்கணும் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ நேற்று இருந்த லெக்சரை நீங்க பார்த்துட்டு இந்த லெக்சர் பார்த்தா ஒரு வித கண்டினியூஷன் இருக்கும். ஸோ மேக் ஷூர் யூ வாட்ச் மை ப்ரீவியஸ் லெக்சர் ஆல்சோ. ஸோ ஐ எம் a teacher Arun Kishor here. Let's begin the class. Okay, so electromagneticsங்கிற மெயின் செக்ஷன் இருந்து you have 14 questions out of total 45 questions. So இந்த நீட் பிசிக்ஸ்ல 31% ஆஃப் த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் இருந்து மட்டுமே வருது இல்லையா? ஜஸ்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டாபிக். ஸோ இந்த டாபிக் நீங்க படிச்சிட்டீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் வந்து உங்களோடது, யாரும் எடுக்க போறது இல்லை, தூக்கி நீங்க பாக்கெட்லயே வச்சிடலாம். ஸோ இந்த செக்ஷன் நீங்க தரவா படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் என் லெக்சர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்லயும் சரி, நீட் பிசிக்ஸ்ல மற்ற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லயும் நீங்க நல்லா கிளியர் ஆயிருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸோட சப்செக்ஷன் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மூவ் ஆகாத சார்ஜஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ் மூவ் ஆகிற சார்ஜஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஒரு சப்செக்ஷன் தான். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஜஸ்ட் மீன் ஒரு ஆட்டம், ரெண்டு ஆட்டம் தெருவில் நடந்து போகுதாமா, அப்போ ஒரு ஆட்டம் சொல்லுதாமா எனக்கு ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னு. அப்போ இன்னொரு ஆட்டம் கேக்குதா, நீ ஷியோரா தான் சொல்றியான்னு. அதுக்கு மற்ற ஆட்டம் சொல்லுது, ஆமா நான் பாசிட்டிவ்னு. இது வந்து பிசிக்ஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் புரியாத கன்ஃபியூசிங்கா இருக்கும் தெரியும். பட் நீங்க என்னோட லெக்சர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அப்படி சொல்றாங்க. எலக்ட்ரான் போனா பாசிட்டிவ், பட் நம்ம ஆட்டம்லாம் கிடையாதே, நமக்கு எலக்ட்ரான் போனா தான் பாசிட்டிவ் ஆகணும்னு. நீங்க கண்டிப்பா ஃபுல் டைம் பாசிட்டிவாவே இருங்க. ஒன்னும் இழக்க போறது இல்லை, நம்ம ஒன்னும் செலவும் பண்ண போறது இல்லை. நீங்க பாசிட்டிவா இருந்தா உங்களுக்கு நீட் பிசிக்ஸ் கிடைச்சிரும். நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்ல, லைஃப்ல எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ பி பாசிட்டிவ், வாட்ச் திஸ் லெக்சர், வாட்ச் திஸ் என்டையர் லெக்சர்ஸ் அண்ட் பிராக்டிஸ் வித் மீ. கண்டிப்பா நீட் 2023 இஸ் yours to for taking. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் தி லெக்சர். பட் அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த லெக்சர்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்க்கலாமா? ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? The very first thing that we saw is charges. Chargesனா என்ன? ஒரு ஆட்டம்ல நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் இல்லாட்டி சார்ஜஸ் வரும். டைப் ஆஃப் சார்ஜஸ் என்ன? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? ஸோ சார்ஜஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் 2. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்? தி ஃபோர்ஸ் பிட்வீன் எனி டூ சார்ஜஸ். அதை நம்ம எது வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம்? வித் கூலம்ஸ் லா இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி கூலம்ஸ் லா பார்த்தோம். வாட் இஸ் கூலம்ஸ் லா again? The force between two charges இல்லையா? The force between two charges ஒரு 1 and 2 is equal to 1/4 pi epsilon naught, or நான் சும்மா கேவ்னே போடுறேன், by q1 q2 by the distance between them இல்லையா? சப்போஸ் நம்ம வெக்டர் ஃபார்ம்ல போட்டா and இதுக்கு ரெண்டும் கனெக்ட் ஆகுற அந்த வெக்டர் இல்லையா? ஓகே 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 ஓகே. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம் கூலம்ஸ் லா என்னன்னு பார்த்தோம். அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பார்த்தோம்? அதுவே நமக்கு ரெண்டு சார்ஜஸ் மேல இருந்தால் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்? The net force on any given charge is equal to the vector sum of the electrostatic forces from the individual charges இல்லையா? ஸோ நமக்கு ஒரு n சார்ஜஸ் வச்சுக்கோங்க, இதுக்கு கன்ஃபியூஷன்.
ஒரு n சார்ஜஸ் இருந்தால் நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? The force on charge 1 is equal to the force on charge 1 due to charge 2 plus the force of charge 1 due to charge 3 plus the force of charge 1 due to charge 4 till ஒரு n number of chargesக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுதான் சூப்பர்போசிஷன் பிரின்சிபல், அதுவும் தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இதோட நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு பார்ப்போம், ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு பார்ப்போம், மல்டிபிள் சார்ஜஸ் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட், மோஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வால்யூம் சர்ஃபேஸ் அண்ட் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். நிறைய டாபிக்ஸ் இருக்குல்ல, இந்த லெக்சர் பிரேக் டவுன் பண்ணி நீங்க மெதுவாக ஒவ்வொரு டாபிக் பார்க்கலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ ஓகே, ஸோ இந்த மீமை நீங்க பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு பர்சன் இருக்கான், இது என்ன மூவி, குங்ஃபு ஹஸ்ல் மூவி. ஒரு பர்சன் இருக்கான், அவன் இப்படி காமிக்கிறான், இப்படி காமிக்கும்போ அதோட ஃபோர்ஸ்லயே அந்த பில்டிங் உடையுதாமா. எப்படின்னு பாருங்க. இது மூவில நல்லா இருக்கும், பட் ரியல் லைஃப்ல இது எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் டூ சார்ஜஸ். ஓகே, ஓகே, ஸோ இது ஒரு சார்ஜ் அண்ட் இது ஒரு சார்ஜ்னா இந்த சார்ஜுக்கு இப்படி ஒரு சார்ஜ் இங்க இருக்கு, இந்த சார்ஜ் வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸால என்ன இழுக்குது ஆர் என்ன புஷ் பண்ணுதுன்னு இந்த சார்ஜுக்கு எப்படி தெரியும்? நம்மள மாதிரி என்ன கண்ணு இருக்கா சார்ஜுக்கு? அதெல்லாம் கிடையாது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் சயின்டிஸ்ட் ஹேவ் கிரியேட்டட் அ கான்செப்ட் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லையா? அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதோட கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க எங்க பார்க்கலாம்னா ப்ளூடூத் ஒரு உங்க டிவி ரிமோட் ஆர் எனிதிங் தட் இஸ் இன்வால்விங் வயர்லெஸ், லைக் உங்க மொபைல் போன்ஸா இருக்கட்டும். நீங்க இப்போ எங்க யூடியூப் வீடியோ பாக்குறீங்க, அதுவும் நீங்க மொபைல்ல பாக்குறீங்க. மொபைல்ல வயர்லெஸ் கனெக்ஷன் இருந்தா தான் உங்களால பார்க்க முடியும், சிம் கார்ட்ஸ் எவ்ரிதிங். ஸோ நீங்க ப்ளூடூத் பார்த்தா எப்படி இருக்கும்? உங்க மொபைல் இருக்கு, அந்த மொபைல் இருந்து பக்கத்துல வச்சா நல்ல ஸ்ட்ராங்கா சிக்னல் கேட்கும், மியூசிக் வந்து ரொம்ப லவுடா பூமா கேட்கும். அதுவே நீங்க ஒரு 10 மீட்டர்ஸ் போயிட்டீங்கன்னா சவுண்ட் கம்மியாகும். இனி ஒரு 10 மீட்டர்ஸ் போயிட்டா இன்னும் கம்மியாகும். அப்படியே போய் ஒரு டிஸ்டன்ஸ்ல என்ன ஆகும்னா சவுண்டே கேட்காது இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல மச்சான் ரேஞ்ச் விட்டு போயிருச்சு ப்ளூடூத் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிவி ரிமோட் ஒரு பக்கத்துல இருந்து போட்டா டிவி ஒர்க் ஆகும், அதுவே தூரத்துல இருந்து போட்டா ஒர்க் ஆகுது கொஞ்சம் கம்மியாகும், அந்த சிக்னல் கரெக்டா போகாது. ஒரு 10 வாட்டி பிரஸ் பண்ணாதான் ஒரு வாட்டி ஒர்க் ஆகும், அதுவே ரொம்ப தூரத்துல போனா ஒர்க்கே ஆகாது. ஸோ த ரீசன் பிஹைண்ட் திஸ் இஸ் அந்த டிவி ரிமோட் ஒரு இந்த ப்ளூடூத் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ளூடூத் இருக்கு, அந்த ப்ளூடூத் அந்த மொபைல் கூட கனெக்ட் ஆகுதுன்னா அந்த மொபைலுக்கு அந்த ப்ளூடூத் இருக்குன்னு எப்படி தெரியும்? அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்ட். ஓகே, ஸோ அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கால்ட் த ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஓகே, த ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். நீங்க 2 சார்ஜஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த 2 சார்ஜஸுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 2 சார்ஜஸ்ல ஒரு சார்ஜ் யூனிட் சார்ஜாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, சிம்பிள். பட் இதுக்கும் ப்ளூடூத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ஹேவ் அ சார்ஜ், அந்த சார்ஜை சுத்தி த்ரூ அவுட் என்டையர் ஸ்பேஸ். ஸோ இப்போ நான் தான் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுத்தி மொத்த யூனிவர்ஸ்லயும் ஏன் மூலமா வர ஒரு ஃபீல்டு வரும். ஸோ அதே மாதிரி இந்த சார்ஜ்லயும் இந்த சார்ஜ்னால ஒரு வித ஃபீல்டு உருவாகும். ஓகே, ஸோ சுத்தி ஒரு ஃபீல்டு உருவாகும். ஓகே, இட் எக்ஸ்டென்ஸ் த்ரூ அவுட் ஸ்பேஸ், ஃபுல் ஸ்பேஸ்ல அது எக்ஸ்டெண்ட் ஆகும் இந்த சார்ஜ்னால வர ஃபீல்ட். ஸோ இந்த ஃபீல்டு வந்து நமக்கு வேல்யூ என்ன தெரியணும் இல்லையா? இங்க வச்சா என்ன ஃபோர்ஸ் வரும், ஒரு இங்க வச்சா என்ன ஃபோர்ஸ் வரும், ஒரு இங்க வச்சா என்ன ஃபோர்ஸ் வரணும் நமக்கு தெரியணும். அதுக்காக தான் we are giving this definition force per unit charge. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு சார்ஜ் எடுப்போம், அந்த சார்ஜை சுத்தி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டில் ஸ்பேஸ், ஓகே, டில் இன்ஃபினிட்டி வர ஒவ்வொரு பாயிண்ட்லயும் யூனிட் சார்ஜ் வச்சா என்ன ஃபோர்ஸ் வருதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஏன் யூனிட் சார்ஜ் வைக்கிறோம்? பிகாஸ் சப்போஸ் ஏதாச்சும் ஹையர் சார்ஜ் வச்சா நம்ம சும்மா மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ண போதும்ல. அதுக்காக தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? யூனிக் ஃபார் ஈச் பாயிண்ட் இன் ஸ்பேஸ். ஸோ ஒரு சார்ஜ் மூலமா ஒரு பாயிண்ட்ல ஒரு பர்டிகுலர் யூனிக் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். அதுதான் யூனிக் ஃபார் ஈச் பாயிண்ட் இன் ஸ்பேஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸும் சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் ஜஸ்ட் லைக் ஃபோர்ஸ், நம்ம ஃபோர்ஸ்ல என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ்னா ரிப்பல் ஆகும், நெகட்டிவ்னாலும் ரிப்பல் ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இங்க நம்ம எடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்
ஃபீல்டுக்கான சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜ் பாசிட்டிவ்னா நம்ம வைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் வில் மூவ் அவே ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்னா இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ பிரச்சனை மாதிரி நம்ம பிரச்சனை வந்தா என்ன, சில பேர் ஓடுவோம், அதுதான் பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி சில பேர் பிரச்சனைக்குனே வந்து வந்து தேடி விடுவாங்க, அவங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஃபோர்ஸ் மாதிரி இல்லை. ஏன்? பிகாஸ் ஃபோர்ஸ்னா ரெண்டு சார்ஜஸ் எடுக்கிறோம், அந்த ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில தான் ஃபோர்ஸ். பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படி இல்லை, இட்ஸ் அ ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஒரு சார்ஜ் எடுக்கிறோம்னா அந்த சார்ஜை சுத்தி மொத்த ஸ்பேஸ்லயும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம இங்க ஒரு சார்ஜ் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சார்ஜ் இந்த நம்ம எடுக்கக்கூடிய சார்ஜ் கூட டைரக்டா இன்டராக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ஆகும்னா, இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட தான் இந்த சார்ஜ் இன்டராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சார்ஜ் இருக்குன்னு உணருது. ஓகே, நம்மள மாதிரி கண்ணு இல்ல, நம்மள மாதிரி கண்ணு இருந்தா தான் பார்க்க முடியும். ஸோ இது பார்க்காம உணருது. இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட இது இன்டராக்ட் பண்ணி இதுக்கு இவ்வளவு சார்ஜ் இருக்கா, இது இவ்வளவு தூரத்துல இருக்கான்னு உணருது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையில வரும். அதே மாதிரி தான் இங்க வச்சாலும் சரி, இங்க வச்சாலும் சரி, அந்த பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வித ஃபோர்ஸ் அந்த சார்ஜுக்கும், லைக் நம்ம வைக்க போற சார்ஜுக்கும் அந்த எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த சார்ஜ் இருந்து வருதோ அந்த சார்ஜுக்கும் இடையில இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்டை கொண்டு வரோம். சப்போஸ் நீங்களே வச்சுக்கோங்களேன், நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் எடுக்கிறோம், ரெண்டு சார்ஜஸ் எடுக்கிறோம்னா எல்லா கேஸுக்கும் இந்த மாதிரி ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. நம்ம பொதுவா ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜுக்கு மொத்த ஸ்பேஸ்ல இவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ஸோ ஏதாச்சும் சார்ஜஸ் வந்தா இந்த அளவுக்கு இன்டராக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சொல்லணும்ல. ஜஸ்ட் ஒரு ஜெனரலைசேஷன், நம்ம ஒவ்வொன்றா ஸ்பெசிஃபிக்காக எடுக்க முடியாததால நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுவோம். இதுவும் ஒரு ஐடியா. நெக்ஸ்ட் வந்து இந்த சார்ஜ் வந்து இந்த சார்ஜ் எப்படி இருக்குன்னு உணர்றதுக்கு இந்த ஃபீல்ட் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் a vector field drawn around a charge. ஸோ ஒரு சார்ஜ் எடுக்கிறோம்னா அந்த சார்ஜை சுத்தி மொத்த ஸ்பேஸ்லயும் என்ன ஒரு வெக்டர் ஃபீல்டு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வச்சா இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வரும், அதுவே கொஞ்சம் தூரத்தை வச்சா அதே டைரக்ஷன் தான், பட் கொஞ்சம் கம்மியா சார்ஜ் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சா அதே அளவுக்கு வராட்டியும் கொஞ்சம் கம்மியா வரும், பட் சேம் டைரக்ஷன்ல வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ல வைக்கும்போ ஒரு வித ஃபோர்ஸ் வரும், ஒரு வித ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸுக்கு வேல்யூவும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருந்தா அதுக்கு பேர் என்ன? வெக்டர். பட் we are drawing vectors எங்க? throughout the entire space surrounding the charge. அதனால தான் இதுக்கு பேர் நம்ம vector field ன்னு சொல்றோம். ஓகே, a vector field drawn around the charge till infinity. என்ன சார், ஒரு சார்ஜ் எடுத்தா இன்ஃபினிட்டி வருமான்னு நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சார்ஜ் இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் வரும் இல்லையா? கொஞ்சம் தூரத்துல வச்சேன்னாக்கும் அந்த ஃபோர்ஸ் இன்னும் கம்மியாகும். எப்படி நம்ம தூரம் இன்க்ரீஸ் ஆக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப கம்மியாகும். எந்த அளவுக்கு கம்மியாகும்னா லிட்ரலி அந்த ஃபோர்ஸ் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாம இருந்தாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஃபோர்ஸஸ் லிட்ரலி ஜீரோன்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவல் வேல்யூ என்னவாக இருக்கும்? சம்திங் லைக் 0.00001 அந்த மாதிரி ரொம்ப கம்மியான வேல்யூயா இருக்கும். ஸோ electric field வந்து it will be throughout entire space, but after a certain distance the value of electric field will be so low that we can neglect it. Okay, நம்ம ஜீரோனே போடலாம். எதுக்கு சும்மா உட்காந்து 0.001 உட்காந்து கால்குலேட் பண்ணுவோம்? அப்ராக்சிமேட்டா ஜீரோன்னு போட்டு போயிட வேண்டியதானே. ஓகே, ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? and extends throughout space. ஓகே, ஸோ இது வந்து length of the vector, magnitude of electric field உங்களுக்கு தெரியும். வெக்டர்னா பொதுவாக அப்படித்தானே இருக்கும். அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெக்டர், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஐடியா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சார்ஜ் இருக்கும், சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்னு. பட் இந்த சார்ஜ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம மேத்தமேட்டிக்கலி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அட் பாயிண்ட் பி. ஒரு சார்ஜ்ல இருந்து ஒரு பாயிண்ட், ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன், ஒரு பி. ஓகே, அந்த சார்ஜ்ல இருந்து ஒரு டி டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த பாயிண்ட் பி. ஸோ அந்த பாயிண்ட் பி, அந்த டி டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் பில என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும்னால் அந்த இடத்துல நம்ம ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வச்சு
அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வருதோ அதுதான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் புது ஃபுட் சமைச்சா நேராக ஃப்ரெண்டு கிட்ட போய் கொடுப்போம், மச்சா டெஸ்ட் பண்ணி கொடுறா, டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு. அதே மாதிரி தான் நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜை எடுத்து ஒரு இடத்துல வச்சு டெஸ்ட் பண்றோம். ஓகே, அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் மூலமா எவ்வளவு ஃபோர்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த ரிசல்ட் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு போடுறோம். ஓகே, ஸோ ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு இடத்துல வச்சு நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் வருதுன்னு டெஸ்ட் பண்றோம். அப்படி வரக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, F = 1/4πε0. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரக்கூடிய சார்ஜ் Q, நம்ம வைக்கிற சார்ஜ் வந்து Q0ன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்டன்ஸ் இஸ் ஒரு r². அப்போ இங்கே r² போடுறேன், நோ நீட் ஃபார் கன்ஃபியூஷன்ஸ், அண்ட் r∩ வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், /Q0. அப்போ இது தூக்கிடலாமா? ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q/r², r∩. ஓகே, ஸோ லிட்டரலி பெருசாக ஒரு டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஃபோர்ஸ்ல வந்து 2 சார்ஜஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் இருக்கும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவாக இருக்கும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஃபோர்ஸ் பர் கூலும்ப், ஐ மீன் ஃபோர்ஸ் பர் சார்ஜ். ஃபோர்ஸுக்கு யூனிட் என்ன, நியூட்டன். கூலும்புக்கு ஐ மீன் சார்ஜுக்கு கூலும்ப். ஸோ யூனிட் வந்து நியூட்டன் பர் கூலும்ப்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பட் ஆல்சோ ஃபார் அதர் கன்சிடரேஷன்ஸ் வோல்ட் பர் மீட்டர்னு ஒரு யூனிட்டும் இருக்கு. அது மேபி உங்க லெசன் செகண்ட் லெசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஏன் வோல்ட் பர் மீட்டர்னு வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஃபார் நவ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நியூட்டன் பெர் கூலும்னு ஒரு யூனிட் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வோல்ட் பர் மீட்டர்னு ஒரு யூனிட் இருக்கு. அண்ட் அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னா மீட்டர், ஐ மீன் m/L(T⁻³ a⁻⁻1). இது எப்படி வந்துச்சுன்னா, யூ நோ தட் இட்ஸ் ஃபோர்ஸ் பர் சார்ஜ் இல்லையா, நியூட்டன் பர் கூலும்ப். நியூட்டனோட டைமென்ஷனல் யூனிட் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ் என்ன, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இல்லையா. மாஸுக்கு என்ன வரும், m. அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கு மீட்டர்/செகண்ட்². அப்போ L⁻². பை கூலும்புக்கு என்னவா இருக்கும், a × t இல்லையா. A வந்து கரண்ட், T = டைம். அப்போ m L T கீழே இருக்கு, மேலே வந்தா T⁻³ a⁻⁻1. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி போடலாம். ஓகேவா, டைமென்ஷனல் யூனிட். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்க போறது இல்லை, நீங்க இதை மட்டும் ஸ்டடி பண்ணிக்கோங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, டைம் இஸ் வெரி வேல்யூபிள் இன் நீட் பிசிக்ஸ் எக்ஸாம். ஸோ உங்களால் எவ்வளோ ஃபார்முலாஸ் மைண்ட்ல ஏற்ற முடியுமோ ஏற்றி வச்சுக்கோங்க. நாங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாமா இருக்கும் அது வந்து நம்ம இந்த ஃபார்முலாலே பார்த்துக்கலாமே. இந்த ஃபார்முலால என்னெல்லாம் இருக்கு, எந்த சார்ஜ் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதோ அந்த சார்ஜோட வேல்யூ இருக்கு, டிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் டிபெண்ட் ஒன்லி ஆன் த சோர்ஸ் சார்ஜ். இங்க ஒன்லி போட மாட்டாங்களா, depends only on the source charge Q. So நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம 10 கூலும் வைக்கிறோமோ 9 கூலும் வைக்கிறோமோ இல்ல 1000 கூலும் வைக்கிறோமோ நமக்கு விஷயமே கிடையாது. எந்த சார்ஜ் இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம எடுக்கிறோமோ அந்த சார்ஜோட வேல்யூ இஸ் only important to us. Okay, so Q, the electric field depends only on source charge Q. அதே மாதிரி as distance increases electric field decreases. அது உங்களுக்கு தெரியும், distance increase ஆக என்ன ஆகும், denominator value increase ஆகும், so electric field கம்மி ஆகும். ஓகே, அதே மாதிரி டைரக்ஷன் சேம் as that of F vector. நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் மட்டும் தான் சொல்றோம். ஸோ ஒரு யூனிட் சார்ஜ் வச்சா வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ வேல்யூ மாறுமே வழியே டைரக்ஷன் மாற போறது இல்லை. ஸோ ஃபோர்ஸுக்கு என்ன டைரக்ஷன் வருமோ அதே வேல்யூ தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் வரும். இது வந்து சிம்பிளா தெரியற மேட்டர் தானே சார், இதுக்கு எதுக்கு சார் ஸ்பெஷலா ப்ராப்பர்ட்டிஸ்னு போட்டு எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா இது சிம்பிள் மேட்டர் தான். ஓகே, பட் இதுல நிறைய பேர் தப்பு பண்றீங்களே. ஸோ இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா போட்டதுக்கு ரீசன், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சில்லி பாயிண்ட்ஸ் தான், வெரி ஈஸி பாயிண்ட்ஸ் தான், பட் ஈஸிலி மிசபிள் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க நல்லா தரவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க ப்ராப்ளம்ஸ்ல 10 minutes ஆக வேண்டியது ஜஸ்ட் 1 minute முடிச்சிடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுல there are 2 types இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் ஃபீல்ட் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருப்போம். அதே மாதிரி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லா இடத்துலயும் அதே மேக்னிடியூட் அண்ட் அதே டைரக்ஷன் இருந்தா அதுக்கு பேர் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்.
அதுவே சப்போஸ் எல்லா இடத்துலயும் வேல்யூ வேற மாதிரி ஒரு டைரக்ஷன் வேற மாதிரி ஒரு ரெண்டுமே வேற மாதிரி இருந்தா அதுக்கு பேரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இவ்வளோ நேரம் கான்செப்ட் சொல்லி போர் அடிக்க வச்சாச்சு. இனி வந்து நம்ம கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஐ மீன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி. ஓகே. given so a charge q is placed at a distance d from a charge q. so என்ன சொல்றாங்க? I mean there is a charge q which is at a distance d from a charge capital Q. It experiences a electric field E. so இந்த கொஸ்டினோட ஸ்டைல் இருந்தே புரியுது நம்ம வைக்க போற டெஸ்டர் Qன்னு இல்லையா? அதே மாதிரி நம்ம எந்த சார்ஜ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்கிறோமோ அந்த சார்ஜோட வேல்யூ Qன்னு நமக்கு தெரியுது. ஃபைன். இன் தட் கேஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் இஸ் என்னன்னு கேட்கறாங்க. இதை நம்ம சிம்பிளாவே போடலாம். நீங்க ஒண்ணுனா உட்காந்து 1/4πε0 Q/r² போட்டு டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஒரு சிம்பிளா எலக்ட்ரிக் ஃபீல்டு எதனால வருதுன்னு புரிஞ்சுட்டு டைரக்டாவே போடலாம். ஓகே. ஸோ எலக்ட்ரிக் ஐ மீன் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கறாங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ்? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஃபோர்ஸ்? நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸும் நமக்கு ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கணும், சார்ஜும் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ரிலேஷன் பிட்வீன் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜ்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கலரை மாற்றணும். ஓகே. ஸோ E = force by unit charge நமக்கு தெரியும். நமக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸ் தானே. F = QE. முடிஞ்சிருச்சா? சிம்பிளா முடிஞ்சிருச்சா? 1/4πε0 தேவையா? இல்ல. ஸோ நீங்க கான்செப்ட் கரெக்டா தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாமலே சிம்பிளா போடலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி அன் இஷ்யூ. ஓகேவா? ஸோ QE. ஓகே. ஸோ அதே மாதிரி the electric field created by a point charge is non-uniform, uniform in magnitude but non-uniform in direction, uniform in direction but non-uniform in magnitude. so இதுக்கு நம்ம point charge ஓட simple electric field போடலாமா? so point charge ஓட electric field எப்படி இருக்கும்? பக்கத்துல கொஞ்சம் force அதிகமா இருக்கும். ஏன்? distance கம்மி இல்லையா? so force அதிகமாக இருந்தால் electric fieldம் அதிகமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் distanceல போயிட்டா கொஞ்சம் கூட கம்மியாகும், மறுபடியும் கம்மியாகும் ஒரு இடத்துல ஜீரோவே ஆயிரும். அதே மாதிரி தான் எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் இருக்கும். பட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்ன? எல்லா இடத்துலயும் சேம் வேல்யூ இருக்கணும், சேம் டைரக்ஷனும் இருக்கணும். ஆனா ரெண்டுமே இங்க இல்லை இல்லையா? ஒரு நாளுக்கு படிச்சுட்டு இருந்தவன் அடுத்த நாள் அதே மாதிரி படிக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் 10 ஒரு அளவுக்கு மேக்னிடியூட்ல இருந்துச்சுன்னா அதே மேக்னிடியூட்ல வேற பாயிண்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ இது கான்ஸ்டன்டா இருக்கா? இல்ல. ஸோ இது யூனிஃபார்மா? இல்ல. ஸோ டைரக்ஷனும் மாறுது. இந்த பாயிண்ட் இந்த டைரக்ஷன், இந்த பாயிண்ட் இந்த டைரக்ஷன். அது மாதிரி இந்த பாயிண்ட்ல ஒரு மேக்னிடியூட், இந்த பாயிண்ட்லயும் ஒரு மேக்னிடியூட். ஸோ ரெண்டுமே மாறுது. ஸோ இட் இஸ் டோட்டலி நான் யூனிஃபார்ம். இட்ஸ் டோட்டலி நான் யூனிஃபார்ம். அதே மாதிரி two charges Q1 and Q2 are placed at the point P at the same distance R from a point charge small q. Ignore the electric fields from Q1 and Q2. So நமக்கு இங்க என்ன தேவையில்லை? Q1 எப்படி இருக்கு, Q2 எப்படி இருக்கு, எதுவுமே தேவையில்லை. If Q1 is greater than Q2, the electric field experienced by Q1 is larger than the electric field experienced by Q2. So என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு small charge இருக்கு, ஓகே? ஒரு ஸ்மால் சார்ஜ் Q இருக்கு. அந்த Qவை சுத்தி என்ன? we have two charges Q1 and Q2. so இங்க ஒரு Q1, இங்க ஒரு Q2 இருக்கு. and ரெண்டும் என்ன இருக்கு? they are at the same distance R from the point charge Q. so இங்க ஒரு R, இங்கேயும் ஒரு R, சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. so என்ன? சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கமிங் ஃப்ரம் த சேம் சார்ஜ் Q. so ரெண்டு பாயிண்ட் என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமா இருக்கும் இல்லையா? டிஸ்டன்ஸும் சேம், சார்ஜும் சேம். நமக்கு வந்து இங்க 10 கூலும் வைக்கிறோமோ 1000 கூலும் வைக்கிறோமோ நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம எந்த சார்ஜை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுக்கிறோமோ அண்ட் எந்த டிஸ்டன்ஸ்லுக்கு நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுக்கிறோமோ மட்டும் தானே நமக்கு முக்கியம். ஸோ என்ன ஆகும்? இதுல டிஸ்டன்ஸும் சேமா இருக்கு, சார்ஜும் சேமா இருக்கு. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி த சேம் ஃபார் போத் த சார்ஜஸ் இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பை Q1 is equal to the electric field experienced by Q2. so simple. okay,
ஸோ இதுல வந்து அவங்க கன்ஃபியூசிங் ஃபேக்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா Q1 கிரேட்டர் தேன் Q2. எப்படி ஆளை ஏமாத்துறாங்க பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா தெரியாட்டி நம்ம என்ன நினைப்போம், Q1க்கு லார்ஜர் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு நினைப்போம். பட் தி திங் இஸ் Q1க்கு Q2 விட லார்ஜர் வேல்யூ இருக்கு, ஓகே. பட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, நம்ம அந்த பாயிண்ட்ல என்ன சார்ஜ் வைக்கிறோமோ நமக்கு முக்கியமே இல்லை. எந்த பாயிண்ட் இருந்து அந்த சார்ஜ், ஐ மீன் எந்த சார்ஜ்ல இருந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதோ அண்ட் எந்த டிஸ்டன்ஸ்ல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதோன்னு மட்டும்தான் நமக்கு முக்கியம். அண்ட் இதுல Q1க்கும் Q2க்கும் சேம் சார்ஜ் தான் அண்ட் சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி த சேம். ஓகே ஓகே. So a particle of mass m and charge q is placed at rest in a uniform electric field E and then released. The kinetic energy attained by the particle after moving a distance y is என்னன்னு கேக்குறாங்க. இதுவும் வந்து நீங்க வேணும்னா இப்படி சால்வ் பண்ணாம இப்படி சால்வ் பண்ணலாம். நான் டைரக்டா இப்படியே சால்வ் பண்றேன். So given, okay, என்ன சொல்றாங்க, மாஸ் m ஓகே, சார்ஜ் q ஓகே, is placed at rest, so initial value of velocity 0 okay, in a uniform electric field அதுவும் okay, and then released. The kinetic energy attained by the particle after moving a distance y d equal to y ன்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு kinetic energy வேணும். ஸோ ஒன்றுனா நீங்கள் s equal to ut plus half at ஸ்கொயர் போட்டு ஆக்சிலரேஷன் என்ன கண்டுபிடிச்சு வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சு அது வச்சு half mv ஸ்கொயர்னு போட்டு நீங்கள் வேல்யூ போடலாம். அது வந்து இந்த வழி. இந்த வழி என்னன்னா நீங்க வந்து ஓகே, சப்போஸ் 2 ஃபைன் போடுறேன் கைனடிக் எனர்ஜி. ஓகே, சொல்யூஷன். நமக்கு கைனடிக் எனர்ஜி எப்படி தெரியும், the kinetic energy is equal to the work done இல்லையா. so work done என்னவாக இருக்கும், the work done is equal to the final kinetic energy minus the initial kinetic energy. but நமக்கு என்ன தெரியும், the charge is placed at rest. அப்போ initial kinetic energy 0. that is equal to kinetic energy F minus 0. space இருக்கா இல்ல. okay, so work done நம்ம எப்படி போடலாம், what is work done, force into distance இல்லையா. so KEF is equal to force into distance இல்லையா. ஆனா ஒரு சார்ஜ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுதுனால் what is the force, நம்ம இங்கே பார்த்துட்டோமே, what is the force, QE இல்லையா. so that is equal to QE. நான் வேற இங்கு எடுக்கிறேன். ஓகே, QE and நம்ம மூவ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, y. so QEY முடிஞ்சிருச்சா, சிம்பிளா முடிஞ்சிருச்சா. சோ நமக்கு கைனடிக் எனர்ஜி என்ன, QEY. சோ நம்ம என்ன பண்ணோம், we took a particle of mass m and charge q and அதை வச்சு ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சோம். லைக் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E இருந்துச்சு இல்லையா, அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈல இந்த சார்ஜ் கியூக்கு என்ன ஃபோர்ஸ் வரும் நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் அந்த சார்ஜோட ஐ மீன் அந்த ஃபோர்ஸோட வேல்யூ யூஸ் பண்ணி அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கோன்னு யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் டன் என்னன்னு கண்டுபிடிச்சோம். அண்ட் பை யூசிங் ஒர்க் எனர்ஜி தியரம் வி ஃபவுண்ட் வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி. இது வந்து சிம்பிள் மெத்தட். காம்ப்ளெக்ஸ் மெத்தட் என்னவா இருந்திருக்கும்னா S equal to ut plus half at ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டைம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க KE equal to half mv ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து டோட்டல் வேஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ a charge q equal to 1 microcoulomb is placed at a point q. Find the electric field at point p என்னன்னு கேட்குறாங்க. ஸோ given எப்போ மாதிரி given போடலாமா. ஸோ அந்த சார்ஜ் q ஓட வேல்யூ என்னவா இருக்கு, q equal to 1 microcoulomb. பட் நம்ம கால்குலேஷன்ஸ்ல நோட் பண்ண வேண்டிய மெயின் விஷயம் என்ன, we must always use SI units. இது வந்து SI யூனிட்டா கிடையாது. SI யூனிட் என்ன, கூலும். ஸோ கூலும்ல எழுதலாமா, 1 into 10 to the power minus 6 கூலும். இது வந்து ரொம்ப சில்லி மேட்டர் தான் SI யூனிட் யூஸ் பண்ணணும்னு. பட் இதுலயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ SI யூனிட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. SI யூனிட்ல இல்லாட்டி SI யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பா கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நோ கன்ஃபியூஷன் அபவுட் தட். அண்ட் இனிஷியல் பொசிஷன் வெக்டர் என்னவா இருக்கு, 1, 2, 4 இல்லையா. 1 மீட்டர், 2 மீட்டர், 4 மீட்டர். அதை நம்ம எப்படி எழுதலாம், I plus 2j plus 4k. இது எப்படி வந்துச்சுன்னு சார்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க மேக்ஸ் டீச்சரை தான் கேட்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான மேட்டர். இது கூட தெரியாட்டி கொஞ்சம் ரிஸ்க்.
So okay, that's equal to minus 4j plus 3k. So என்ன ஆகுது, இந்த பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் சார்ஜ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ் இந்த பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன வேணும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வேணும், வேர் அட் திஸ் பாயிண்ட் பி இல்லையா. ஓகே 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 ஓகே. So to find என்ன கண்டுபிடிக்கணும், we need to find what is the electric field இல்லையா. ஓகே, அப்போ ஸ்பேஸே இல்லை, ரெடியூஸ் பண்ணுவோமா just in case. Okay okay, so solution. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க, எண்டிங் பாயிண்ட் எங்கன்னு. ஸோ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டைரக்ஷன் என்னவா இருக்கும் தெரியுமா? வாட் வில் பி த டைரக்ஷன்? த டைரக்ஷன் வில் பி ஆர், இந்த இங்கு மாத்துறதே ஒரு வேலையா போச்சுப்பா. ஓகே, ஸோ RPQ is equal to RP minus RQ. ஏன்? பிகாஸ் இந்த பாயிண்ட், இந்த Q பாயிண்ட்ல இருந்து தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட் Pக்கு வருது. ஸோ பாயிண்ட் Q is the initial point and point P is the final point. So the net vector will be RP minus RQ, final minus initial. So final என்ன? minus 4j minus 3k ல. ஓகே, minus 3k minus 1 எவ்வளோ I ல, I minus 2j minus 4k, that is equal to minus I minus 6j minus 7k இல்லையா. minus கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகக்கூடாதுல்ல. ஸோ ஒரு வாட்டி கூட செக் பண்ணலாம். -4 பார்த்தீங்களா, கேர்லெஸ் மிஸ்டேக் இப்போதான் சொல்லி வாய் வைக்கல, அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ minus I minus 6j minus k. ஓகேவா? ஓகே, so இதோட what will be the value, இதோட magnitude என்னவா இருக்கும்? RPQ that is equal to என்ன, minus 1 square plus minus 6 square plus minus 1 square, that is equal to என்ன, 1 plus 36 plus 1 equal to என்ன, square root of 38 இல்லையா. ஓகே, so E equal to என்ன, 1 by 4 pi epsilon naught Q by R square R cap னு வரும். பட் நமக்கு இங்க என்ன இருக்கு, we got a vector right. இங்க RPQ னு ஒரு வெக்டர் இருக்கு, யூனிட் வெக்டர் கிடையாது. ஸோ நம்ம மாத்தலாமா? மாத்திரம் என்ன வரும், இங்க R cap பதிலாக R vector by R னு போடலாம். அண்ட் R and R square போட்டா என்ன ஆகும், R cube வரும் இல்லையா. ஃபைன், ஓகே 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 ஓகே. So E equal to 9 into 10 to the power of 9 into 1 into 10 to the power of minus 6 into R oda value na minus I minus 6j minus k by 38 power 1 by 2 தானே, ஏன்னா ஸ்கொயர் ரூட் into cube. உங்களுக்கு 38 ஸ்கொயர் ரூட் என்னன்னு தெரியுமா? தெரியுதா? ஓகே, உங்களுக்கு 38 ஸ்கொயர் ரூட் என்னன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் 38 ஸ்கொயர் ரூட் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் we can approximate. ஓகே, ஸோ இங்கே 36க்கு இருக்கிறதுலே பக்கத்தில் என்ன ஸ்கொயர் ரூட் இருக்கு, ஐ மீன் 38க்கு இருக்கிறதுலே பக்கத்தில் ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கு, 36 இருக்கு. ஸோ நம்ம 36 போட்டு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாமா? 38 வேணா, just 36. okay, 9 into 10 to the power 9 into 10 to the power minus 6 into minus I minus 6j minus k, okay, by 36 square root of 1 by 2 cube. So 36 square root என்ன, 6 வரும் இல்லையா, தெரியுதா? okay, fine. okay, 36 6 வருது, அப்போ 6 cube என்ன, 6 into 6 into 6 இல்லையா, 6 into 6 into 6, 3 வரும், 2 வரும் இல்லையா. ஓகே, so that is equal to 10 power 3 by 6 இல்ல 6 இல்ல 12 இல்ல சாரி 12 into minus I minus 6j minus k. உங்களுக்கு தெரியுதா? சுத்தமா தெரியலையா? ஸோ மறுபடியும் ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே, okay,
ஸோ 10,000 அப்போ 1000 வருமா பை 12. இதை ரெடியூஸ் பண்ண என்ன வரும்? ஒரு 500 வரும். இது ஒரு 6 வரும். இதை ரெடியூஸ் பண்ண 250 வரும். இது ஒரு 3 வரும் இல்லையா? ஓகே, that is equal to 24 என்ன 8 வருமா? something close to 8 வரும். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா? there is no harm in retrying. So 1000 by 6 into 2, 500, 253. So இது approximate உங்களுக்கு என்ன வரும்? ஒரு ஓகே சாரி 125. ஸோ அப்ராக்சிமேட் எங்கே வரும்? ஒரு 42 சம்திங் வரும் இல்லையா? ஓகே, ஸோ 42 minus I minus 6j minus k, that is equal to minus 42i minus 42 into 6j minus 42k இல்லையா? ஸோ இதில் 42 ஆப்ஷன் இருக்கா? கண்டிப்பா இல்லை. Can you see? So 42 ஆப்ஷன் இருக்கா? கண்டிப்பா இல்லை. 42க்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் என்ன? 38. ஸோ ஆன்சர் வந்து 38. என்ன வேல்யூ வருது இது? ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு உட்காந்து ஸ்கொயர் ரூட் ஆகும் போது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நியரஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும்? இப்போ நம்ம 38 இருக்கு இல்லையா? நம்ம 38க்கு நியரஸ்ட் வேல்யூ என்ன எடுத்தோம்? 36 எடுத்தோம். வாட் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36? இட்ஸ் 6 இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணி நம்ம வரக்கூடிய ஆன்சருக்கு க்ளோசஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம போடலாம். அப்போ சார் க்ளோஸ் பை க்ளோஸ் இது வந்து நம்பர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஓகே, க்ளோஸ் பை க்ளோஸ் ஆன்சர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி நீட்டுக்கு மோஸ்ட்லி இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. ஒரு ஆப்ஷன் 100னா இன்னொரு ஆப்ஷன் 10,000ல கொடுப்பான். ஸோ நீங்கள் அதை பற்றி வரியே பண்ணாதீங்க. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சுன்னா மேக் அன் அப்ராக்சிமேஷன், டோன்ட் வேஸ்ட் டைம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இவ்வளோ நேரம் ஜஸ்ட் லைக் கூலம்ஸ் லா இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டு சார்ஜ் இருந்தால், ஐ மீன் ஒரு சார்ஜ் ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருந்தால் என்ன நம்ம பண்ணுவோம்னு பார்த்தோம். வாட் இஃப் தேர் ஆர் மோர் தென் 2 சார்ஜஸ்? ஒரு சார்ஜ் இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகே, ஒரு 2 சார்ஜஸ் இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஒரு 3 சார்ஜஸ் இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இதுக்கான ஆன்சர் we can find from electrostatic force itself. நம்ம electrostatic force என்ன பண்ணோம்? பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து vector sum of forces from all the other charges னு போட்டோம். அதே மாதிரி the electric field at the point will be equal to the vector sum of the electric fields from the individual charges. Okay, அதேதான். The total electric field is equal to the vector sum of the electric field from individual charges. So maybe ஒரு 4 ஒரு n charges, okay, ஒரு n number of charges இருக்குன்னா the electric field at point P is equal to the electric field at point P due to charge 1 plus the electric field at point P due to charge 2 plus the electric field at point P due to charge 3 till the electric field at point P due to charge n. So இது வந்து நம்ம சும்மா எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டா 1/4 pi epsilon naught எல்லாத்துக்கும் காமன் வெளியே எடுப்போம். Q1 by RP1 RP1 cap plus Q2 by RP2 plus RP2 cap plus Q3 by RP3 into RP3 cap till RPn. ஓகே, ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். பெருசா வேரியேஷன் ஒன்றும் இல்லை. ஃபோர்ஸ்னா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா Q2 வரும், அவ்வளோதான். இங்க Q2 இங்க Q3 அந்த மாதிரி வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஜஸ்ட் ஒரு சார்ஜ் வரும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளம் பண்ணலாமா? ஆஸ் ஆல்வேஸ். ஸோ 2 point charges Q1 equal to 16 microcoulomb and Q2 equal to 4 microcoulomb are separated in vacuum by a distance of 3 meters. Okay, by a distance of 3 meters, where does the net electric field become 0? So given again, let's reread the question. So 2 point charges Q1 okay and Q2 adum okay are separated in vacuum by a distance of 3 meters. Yeah, so they are separated by a distance of 3 meters. So where does the net electric field become 0? So ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் இருக்கு. அந்த 3 மீட்டர்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல the net electric field is going to be என்ன? 0. So அந்த பாயிண்ட்க்கு நம்ம ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு p னு வைப்போமே. அந்த பாயிண்ட் Q1 இருந்து ஒரு x distance இருக்குன்னு வைப்போம். Okay, so what will be the distance between the point and Q2? 3 minus x இல்லையா? ஏன்னா total distance x தெரியும். So where does the net electric field become 0? So we are assuming that at point P the net electric field will be what? 0. So to find
என்ன நம்ம எக்ஸ்னு கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸ். ஓகே, டு ஃபைண்ட் எக்ஸ். பேஜ் இருக்கா? இருக்கு. ஸோ ஃபைன். சொல்யூஷன். ஸோ நான் என்ன சொன்னேன்? The net electric field at the point P is 0. So what we can do? So அந்த point P ல இருக்கக்கூடிய electric field நம்ம calculate பண்ணணும். So first வந்து எதுல இருந்து வரும்? Q1 மூலமா ஒரு field வந்து P ல இருக்கும். அதே மாதிரி Q2 மூலமாவும் ஒரு electric field வந்து P ல இருக்கும் இல்லையா? So அப்படி பண்ணா என்ன ஆகும்? So electric field net is equal to 1 by 4 pi epsilon naught Q1 மூலமா வர ஒரு electric field, அதோட distance என்ன? X இல்லையா? X square plus 1 by 4 pi epsilon naught Q2 மூலமா வர electric field, அதோட distance வந்து 3 minus X square இல்லையா? ஓகே, தெரியுதா? எப்போ? ஓகே, தெரியுதா? ஃபைன். ஸோ எலக்ட்ரிக் நெட், ஐ மீன் இது வந்து நெட் ஃபோர்ஸ் நம்ம என்ன, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். ஸோ என்ன பண்ணலாம்? இந்த 1 by 4 pi epsilon நம்ம வீசிடலாம், நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து காமன், எப்படியும் வெளியெடுத்தா அந்த சைட் தான் போக போகுது. ஸோ இங்கே போயிடுச்சு. ஓகே, ஸோ Q1 by x square plus Q2 by 3 minus x square equal to 0. Q1 ஓட வேல்யூ என்ன? 16 மைக்ரோ கூலும். மைக்ரோ கூலும் வந்து SI யூனிட்டா? No. So 16 into 10 to the power of minus 6 கூலும். Okay, by x square plus என்ன? 4 இல்லையா? 4 into 10 to the power of minus 6 because it's micro coulomb இல்லையா? Okay, by 3 minus x square equal to 0. So இது அங்க கொண்டு போலாமா? 16 into 10 to the power minus x square equal to minus 4 into 10 to the power of minus x, 3 minus x square. So but நமக்கு ஆல்ரெடி இங்க காமன் டேர்ம்ஸ் இருக்கு, இதை கட் பண்ணலாம் 4 வரும். So cross multiply பண்ணா என்ன ஆகும்? 4 into 3 minus x the whole square equal to x square. 4 into 9 minus x square minus என்ன வரும்? Sorry, plus 6x equal to x square. So 36 plus 4x square minus 24x equal to என்ன வரும்? x square வரும் இல்லையா? Okay, x square. So 3x square minus 24, okay, 24x plus 36 equal to என்ன வரும்? 0 னு வரும். Okay, so நம்ம இதை evaluate பண்ணலாமா? So 3x square minus இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும் இல்லையா? இது வந்து we have to split. So 6 into 4 பண்ண 24 வரும். அதோட ப்ராடக்ட் என்ன? 24 வராது. Okay, so we will leave that. So split பண்ணலாமா? 24 is equal to என்ன? 2 into 2 4 into 2 8 into 2 16. So அதுவும் வராது. Sorry, 6 into 4 அப்போ 3 into 2 into 4. ஓகே, அதே மாதிரி இது வந்து 6 into 6. ஓகே, ஸோ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். நம்ம எப்படி போடலாம்னா 8 இப்போ பேசாம நம்ம வேற மெத்தட் அடாப்ட் பண்ண, இது எனக்கே கொஞ்சம் இதாக இருக்கு. So 4 3 minus x square equal to x square. நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆகும்? 2 into 3 minus x equal to x. அப்போ 6 minus 2x equal to x இல்லையா? அப்போ 6 equal to 2x plus x, 3x equal to 6. அப்போ x is equal to என்ன? 2 இல்லையா? அப்போ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பாயிண்ட் P இருக்கு. ஓகே, ஸோ நான் ப்ரீவியஸ் பண்ண மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணி, அது வந்து தேவையில்லை. அந்த மாதிரி அது இந்த மாதிரி மெத்தட் பார்த்தீங்களா? நான் உங்கள் டீச்சர், எனக்கே இந்த மெத்தட் வருது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ மோஸ்ட்லி வந்து சின்ன லைக் ஈஸியாக இருக்கிற மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு சைட்லையும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதால, ஐ மீன் ஸ்கொயர் இருக்கிறதால we just took the square root at both sides. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 into 3 minus x equal to x. அப்போ 6 minus 2x equal to x. So 6 equal to 2x plus x equal to 3x. அப்போ x equal to 2. பட் இந்த x வந்து என்ன? The distance of P from Q1. So the net electric field is 0 at x equal to 2 meter from where? From Q1. Yeah, from Q1. Okay, so 2 meter from Q1. Okay, va? Okay.
ஸோ பாலிகன் டைப் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஃபோர்ஸ்லையும் வரலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் வரலாம். எதில் வந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு ரெடி ஆகிக்கோங்க அதுக்கு. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வர கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரும். ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்கும், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்கும், அது ரெண்டுக்கு இடையில ஒரு ஆங்கிளும் இருக்கும். அந்த ஆங்கிளை வச்சு யூ கேன் ஃபைண்ட் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஐ மீன் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன வேணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே வேணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே. ஸோ 2 point charges Q1 and Q2 of magnitude 10 power minus 8 coulomb and minus 10 power minus 8 coulomb, okay, are placed 0.1 meter apart. What will be the electric field at point C as shown in the given figure? So என்ன சொல்றாங்க? ஒரு பாயிண்ட் இருக்கு, ஐ மீன் 2 point charges இருக்கு. அந்த 2 point charges வந்து they are placed 0.1 meter apart and இந்த பாயிண்ட் C ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும்னு கேக்குறாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? திஸ் இஸ் a நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ்ல ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இட் வில் பி டுவர்ட்ஸ் த சார்ஜ் இல்லையா? டுவர்ட்ஸ். ஸோ அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே. அதே மாதிரி Q1 வந்து என்ன? Q1 is a positive charge. ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது. இட் இஸ் a positive charge. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னால என்ன ஆகும்? இட் will push. நான் புஷ்னு சொன்னப்போ நான் டேபை புஷ் பண்றேன் பாருங்க. புஷ். ஸோ Q1 will push the any charge kept at point P. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ EE இங்க வந்து 0.1 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் 0.1 மீட்டரா தான் இருக்கும். பிகாஸ் Q1 and Q2 are placed 0.1 meter apart and இங்க 0.05, இங்க 0.05. அப்ப இங்க 0.1 மீட்டராக இருந்தா என்ன ஆகும்? இங்கேயும் 0.1 மீட்டர் தான் இருக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் என்ன? 0.1 மீட்டர் இல்லையா? ஸோ the electric field at every single point is 0. I mean the distance at every single point is 0.1 meter. So இது என்ன? ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். பிகாஸ் எல்லா சைட்ஸும் சேம் சைஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ இங்க 60 டிகிரி, இங்கேயும் 60 டிகிரி, இங்கேயும் அதே 60 டிகிரி தான் வரும். பட் இங்க வந்து என்ன? ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 வரும். இங்க 60, that is equal to 120 degree இல்லையா? 120 degree. So this is equal to 120 degree. So 1C 2C. So நமக்கு என்ன தெரியும்? Q1 is equal to 10 power minus 8 coulomb. Q2 equal to minus 10 power minus 8 coulomb. The distance equal to 0.1 meter and the electric field at point C நமக்கு தெரியணும். Okay. So to find, what should we find? The electric field at point C இல்லையா? We need to find the electric field at point C. So to solution. Okay. So the solution என்ன? The electric field at point C due to charge 1 என்னவாக இருக்கும்? 1 by 4 pi epsilon naught Q1 by D square, that is equal to என்ன? What is Q1? Q1 is equal to 9 into 10 power 9, 1 by 4 pi epsilon naught into Q. What is Q1? 10 power minus 8 by 0.1 இல்லையா? 0.1 square. So that is equal to 9 into 10 to the power 1 by 0.1 என்ன? What is 0.1? 10 power minus 1 இல்லையா? அப்ப நான் இங்க போடுறேன் 10 power minus 1 square, that is equal to 10 power, அது மேல வந்து என்ன ஆகும்? 1 into 10 power 2 வரும் இல்லையா? minus 2 மேல வந்தா 2. That is equal to 9 into 10 to the power of minus 3 Newton per coulomb இல்லையா? Okay. Precise. அட்டா இந்த டேப் வச்சு ஒர்க் பண்றதுக்கே எனக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகுது போல. உங்களுக்கு இந்த மாதிரி வராது, ஏன்னா நீங்க பென் பேப்பர்ல தானே எழுதுறீங்க. பட் மேபி கம்ப்யூட்டர் பேஸ்டாக கூட இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் EC2 is equal to 1 by 4 pi epsilon naught Q2 by D square, that is equal to 9 into 10 to the power 9 into minus 10 power minus 8 by 10 power minus 1 square. 10 power minus 1 0.1. ஓகே, நான் இங்கே எழுதிடுறேன், தேவையில்லாத கன்ஃபியூஷன் வேண்டாமே. ஓகே, ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான், ஒரு மைனஸ் சைன் மட்டும் இருக்கு. ஸோ இட் வில் பி 9 minus 9 into 10 to the power of 3 Newton per coulomb. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? ஸ்பேஸ் இல்லை, ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகே, இது நான் ஸ்பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நான் பண்ணுறேன்னா ஸ்பேஸ் இல்லை, சந்தோஷம். ஓகே,
So நமக்கு என்ன தெரியும், the net electric field is in this setup, so the net electric field will be என்ன, will be in this direction. So நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், we can use this cosine formula இல்லையா, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So நம்ம என்ன பண்ணலாம், EC equal to square root of EC1 square plus EC2 square plus 2 EC1 EC2 cos theta. பாத்தீங்களா, ப்ராப்ளம்ல ஈஸின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நீங்க ஏன் வரி பண்றீங்க? ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ 9 into 10 to the power of 3 plus 9 into 10 to the power of 3 ரெண்டுக்கும் ஸ்கொயர் வருமா, minus 9 sorry plus 2, இங்க வந்து magnitude தான் வரும் இல்லையா, ஸோ இங்க மைனஸ் சைன் நமக்கு தேவையில்லை. 9 into 10 to the power of 3, இங்கேயும் 9 into 10 to the power of 3, அப்போ 2 வரும் இல்லையா, into cos 120 degree. So what is cos 120 degree? Minus 1 by 2. So that is equal to square root of 2 into 9 into 10 to the power of 3 square. ஏன்னா ரெண்டும் இருக்கு, ரெண்டும் சேம் வேல்யூ தான், we can just square it. Plus 2 into 9 into 10 to the power of 3 square into minus 1 by 2 இல்லையா. So இங்க 2 போகும், 2 போகும், minus 1 போகும். So 2 into 9 into 10 to the power of 3 square minus 9 into 10 to the power of minus 3 square, that is equal to என்ன, minus into minus போருமா, ஒரு இது போயிடும், இங்க வந்து 1 ஆயிரும் இல்லையா. So square root of 9 into 10 to the power of 3 the whole square, நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ ஈசி ஃபைனல் வேல்யூ என்னவா இருக்கும், ஈசி ஈக்குவல் டு 9 into 10 to the power of 3 நியூட்டன் per கூலும். ஸோ இந்த ஃபுல் செட்டப்புக்கு இருக்கிற வேல்யூ என்ன, நான் இங்கேயே காமிக்கிறேனே, யூசி. ஓகே, ஸோ ஈசி ஈக்குவல் டு 9 into 10 to the power of 9 நியூட்டன் per கூலும். அந்த ஆப்ஷன் இருக்கா, ஃபைன், அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ வி காட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அந்த செட்டப் எடுக்கிறோம் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் த டைரக்ஷன். ஓகே, இந்த ரெண்டு சார்ஜஸ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறோம் அண்ட் அந்த டைரக்ஷனை பொறுத்து என்ன ஆங்கிள் வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம் அண்ட் அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி வி ஃபவுண்ட் தட் த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 9 into 10 to the power of 3 நியூட்டன் per கூலும். ஓகே ஓகே, so அதே மாதிரி 4 charges are placed at the corners of a square of side 10 cm. 10 cm na enna, what is 10 cm? Given, okay, distance வந்து 10 cm, that is equal to 0.1 meter. Q is equal to 1 into 10 to the power of minus 6 coulomb இல்லையா. If Q is 1 microcoulomb SI unit கிடையாது, so we have to use it as an SI unit and அதோட SI unit வந்து என்ன, coulomb. So 1 into 10 to the power of minus 6 coulomb. So what will be the electric field intensity at the center of the square? Okay, so center of the square la என்ன electric field வேணும்னு கேக்குறாங்க. So நமக்கு எவ்வளவு charges இருக்கு, we have 4 charges, right? இங்க ஒரு charge இருக்கு, இங்க ஒரு charge இருக்கு, இங்கேயும் ஒரு charge இருக்கு. Okay, fine. So இங்க வந்து என்ன சொல்றாங்க, 10 cm இல்லையா. So இங்க ஒரு 10 cm 0.1 meter. அப்போ okay, so 0.1 meter, 0.1 meter, 0.1 meter and 0.1 meter இல்லையா. Okay, so but what we know about the diagonal, ஒரு diagonalோட length என்னவா இருக்கும், a root 2 இல்லையா. அப்போ இந்த ரூட் என்னவா இருக்கும், 0.1 into root 2 ஆ இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.1 by root 2 by 2. so 1 into root 2 by 2, that is equal to 0.1 by root 2 வரும் இல்லையா. ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன, எல்லாத்துக்கும் it is 0.1 by root 2, 0.1 by root 2, 0.1 by root 2, again 0.1 by root 2 இல்லையா. ஸோ இதை மட்டும் தூக்கிடலாமா. ஓகே ஓகே, so to find, what should we find here, the electric field intensity at the center of the square. So to find the electric field intensity, இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். Okay, so solution, let's put the solution. So solution, 4 charges are placed at the corners of the square. So we have 4 charges, so sum பண்ண என்ன வரணும், 4 charges ஓட வேல்யூ வரணும். பட் இதுல
we can do a small technique. Okay, சும்மா உட்காந்து 4 charges ஓட வேல்யூ கால்குலேட் பண்றது பதிலா we can use a very very simple technique. So இந்த q சார்ஜ்ல என்ன வேல்யூ வரும்? E is equal to 1 by 4 pi epsilon naught q by r square வரும். ஓகே, இது வந்து q நால இங்க a ல இருக்குது. சோ நான் சும்மா a னு போட்டுட்டுமா? So EA is equal to 1 by 4 pi epsilon naught q by r square. B ல என்ன வரும்? EB equal to 1 by 4 pi epsilon naught. B ல என்ன வருது? minus 2q வருது இல்லையா? So minus 2q by r square. And EC ல என்ன வரும்? minus q. So 1 by 4 pi epsilon naught minus q by r square. அதே மாதிரி ED ல என்ன வருது? 1 by 4 pi epsilon naught 2q. So 2q by r square வருது இல்லையா? 2q by r square. Okay, fine. So நம்ம இந்த டயக்ராம் again வரைவோமா? Okay, so இங்க a இருக்கு, b இருக்கு, ஸ்கொயர் சரியா? நான் வரைஞ்சதை பார்த்து ரெக்டாங்கிள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. we are drawing a square here. நான் வரைஞ்ச லட்சணம் அப்படி. ஓகே, ஸோ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு? q minus q plus q. ஓகே, ஸோ q minus 2q plus 2q minus q இல்லையா? ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ரிலேட் பண்ணா எப்படி வரும்? இப்போ EC-க்கு EB-க்கு ரிலேஷன் என்ன? இங்க minus 2 இருக்கு, ஐ மீன் minus q இருக்கு, இங்க minus 2q தான் இருக்கு. பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இதை என்னன்னு போடலாம்? 2EC-னு போடலாம் இல்லையா? 2EC-னு போடலாம். அண்ட் EA-க்கும் EB-க்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன? இங்க 2q இருக்கு, இங்க q இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி போடலாம்? is equal to 2ED-னு போடலாமா? 2ED-னு போடலாம், ஐ மீன் 2EA-னு போடலாம். பட் அதே மாதிரி இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். 1 by 4 pi epsilon naught q by r square, இங்கேயும் 1 by 4 pi epsilon naught q by r square, q by r square, q by r square. ஸோ எல்லா இடத்துலையும் அது பர்டிகுலர் வேல்யூ இருக்கு. 1 by 4 pi epsilon naught q by r square வேல்யூ இருக்கு. ஸோ இதை வந்து காமனா நம்ம ன்னு எடுக்கலாம். ஓகே, let's just take it as e, just a common value. ஸோ இது எடுத்தா EA-ல வர ஃபோர்ஸ் வந்து ன்னு எடுப்போம். ஸோ இங்க equal to 2e இல்லையா? is equal to 2e, but இங்க நெகட்டிவ் சைன், so there is minus e. அதே மாதிரி இங்க minus e, இங்க வந்து plus e இல்லையா? so 2e. ஸோ இதை வச்சு நம்ம டயக்ராம் போடலாமா? ஸோ minus 2q-க்கு போற வேல்யூ என்ன? minus 2e இல்லையா? ஸோ minus 2e, பட் மேக்னிடியூட் மட்டும் எடுத்தா நம்ம டைரக்ஷன், ஐ மீன் அந்த நெகட்டிவ் சைனை ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ நெகட்டிவ் சைனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல போகும்? இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் த சார்ஜ் இல்லையா? டுவர்ட்ஸ் த சார்ஜ். ஸோ இங்க 2e வரும். அதே மாதிரி இங்க எவ்வே இல்லையா? இட்ஸ் மூவிங் எவ்வே. ஸோ இங்க வந்து 2e வரும் இங்கேயும் டைரக்ஷன். அதே மாதிரி இங்க மைனஸ் q வந்து இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ், வெறும் q தான், 2q இல்லை. ஸோ இங்க e வரும். அதே மாதிரி இங்க at c, ஐ மீன் at a, it is moving away from the charge. ஸோ இங்க வந்து வெறும் e வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், ஐ மீன் கம்பேர் இட். 2e இங்க போகுது, e இங்க போகுது. ஸோ வாட் வில் பி த நெட் ரிசல்ட்? e இல்லையா? 2e e. ஸோ இந்த நெட் ரிசல்ட் நம்ம என்னன்னு போடலாம்? ஸோ இந்த பர்டிகுலர் இதை நம்ம எலிமினேட் பண்ணால், இந்த எரேசரும் செலக்ட் ஆக மாட்டேங்குது. என்ன போடலாம்? இங்க வந்து 2e ஆயிடுறது, 2 ஐ மீன் e ஆயிருமா? அதே மாதிரி இங்கேயும் e ஆயிரும் இல்லையா? ஸோ இங்கேயும் e, இங்கேயும் e. ஸோ நெட் ரிசல்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த 4 சார்ஜஸுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை எடுத்து கம்பேர் பண்ணி எதெல்லாம் எலிமினேட் பண்ணும்போது எலிமினேட் பண்ணி அண்ட் அதோட நெட் ரிசல்ட்டை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இங்க இருந்து 2e e வந்து மைனஸ் ஆகி இங்க மட்டும் இருக்கிற e ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல e அண்ட் அதுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல e இருந்தது, நம்ம எலிமினேட் பண்ணி வெறும் ன்னு எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து சிம்பிள் ஆயிடுச்சே. நம்ம ஸ்கொயருக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து தெரியும் 90 டிகிரி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? தேர் இஸ் திஸ் ஃபார்முலா இல்லையா? இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க வந்து ஆங்கிள் என்னவா இருக்கு? தீட்டா இல்லையா? த ஆங்கிள் ஹியர் இஸ் தீட்டா. ஸோ ஸ்பேஸ் இருக்கா? இல்லை. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ த நெட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இ நெட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ
ரெண்டும் e தான், சேம் வேல்யூ தான் இல்லையா. e ஸ்கொயர் பிளஸ் 2e into e into cos theta. Cos வந்து 90 degree, I mean theta வந்து 90 degree. So that is equal to square root of 2e square plus 0. ஏன்னா cos 90 degree 0 இல்லையா. So that is equal to e square root of 2. அப்போ e ஓட வேல்யூ என்ன, 1 by 4 pi epsilon naught q by r square into root 2. That is equal to 9 into 10 to the power 9 into q ஓட வேல்யூ என்ன, what is q, 1 into 10 to the power of minus 6 by r square ஓட வேல்யூ என்ன, 10 cm 0.1 meter இல்லையா. So 0.1 meter, 0.1 meter நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், 10 power minus 1, 10 power minus 1 square into root 2 ஓட வேல்யூ என்ன, 1.414. So that is equal to 9 into 10 to the power of 3 into 10 to the power of 2 இல்லையா, மேல minus 2 வந்து இங்க 2 வரும், into 1.414. okay okay so 9 1.414 ஓட வேல்யூ என்ன வரும், sorry 1.414 963 1, I mean 9321 4 வந்து 3673 112 இல்லையா, 12 point, okay so 12 at equal to 12.26 okay இல்லையா. so இதோட net result என்ன வரும்னா 12, I mean 1.276, I mean 12.726 into 10 to the power of 5 Newton per coulomb. okay so இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் இல்லையா, நம்ம ரீசெக் பண்ணலாமா, let's recheck. the 4 charges 0.1 meter, அப்போ 1 by 4 pi epsilon naught 9 to 10 to power 9 1 to 10 power minus 6 10 power 9 okay okay வா okay so how do you draw an electric field, ஒரு electric field இருக்குனால் how can you draw an electric field. நான் சொன்ன electric fieldனா it will extend throughout space இல்லையா, it will extend throughout space. அதுக்காக நம்ம throughout spaceல உட்கார்ந்து யாரோ வரைஞ்சிட்டு இருக்க முடியுமா, முடியாது இல்லையா, because ஒரு லிமிட் வரைச்சு நம்மளால வரைய முடியும். ஸோ அதுக்காக we can use something called a symbol இல்லையா, அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த சிம்பிளுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, electric field lines. So the electric field lines are an imaginary representation of the electric field. Okay, are an imaginary representation of the electric field, and the tangent at the point represents the electric field at that point. So ஒரு electric field line நம்ம வரையறோம், அந்த electric field line ஓட ஒரு பாயிண்ட்ல எடுக்கக்கூடிய tangent தான் அந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய electric field. Okay, okay. So அதே மாதிரி இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு நம்ம electric field எப்படி வரைவோம்? அவுட்வர்ட்ஸ் டைரக்ஷன் போக போக அந்த லென்த்தும் குறையும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டரோட லென்த்து குறையும் இல்லையா. பட் அதுக்கு பதிலாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டரா நம்ம எப்படி போடலாம்னா we can use this symbol. ஓகே, அதுபடி we can just draw some lines and direction indicate பண்றது வந்து like it is moving outwards. ஓகே, அதே மாதிரி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து we can draw equal length and equally spaced lines uniform electric field because uniform electric field has the same direction and magnitude everywhere. அதே மாதிரி non uniform electric field there is the same, that is I mean spacing same இருக்காது, direction different இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கும் for non uniform electric field. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பாசிட்டிவ் சார்ஜுக்கு எவே, நெகட்டிவ் சார்ஜுக்கு டுவர்ட்ஸ், நியூட்ரல் சார்ஜுக்கு ஒன்றுமே இல்லை, எவையும் இல்லை டுவர்ட்ஸும் இல்லை. ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம சிம்பிள்ஸ் வரைகிறோம், ஓகே, பட் அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் that the density of lines will be equal to the electric field's magnitude. ஸோ நம்ம ஒரு பாயிண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட மேக்னிடியூட் இருக்கும் இல்லையா, ஐ மீன் த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் இருக்கும் இல்லையா, அது வந்து the density of electric fieldக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் சார்ஜ் எடுக்கிறோம்னா அந்த சார்ஜில் லைக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வருது, ஓகே, அந்த சார்ஜில் ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கோ அவ்வளோ அதிகமாக அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன ஏரியா எடுக்கிறோம், அந்த சின்ன ஏரியாவில்
3 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதே சின்ன ஏரியா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல எடுத்தா ஜஸ்ட் 1 தான் இருக்கு. அதுக்கு மீனிங் என்ன? இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட், அதோட ஸ்ட்ரென்த் வந்து இந்த பாயிண்டை விட கம்மி. ஓகேவா? ஸோ நம்ம density of the electric field lines will be equal to the electric field's magnitude. அதே மாதிரி no intersections allowed. ஸோ 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஓகே, அந்த 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும்னா it will not intersect at all. ஏன் இன்டர்செக்ட் ஆகாது? நீங்களே எடுத்துக்கோங்களேன். சப்போஸ் இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? we will draw a tangent இல்லையா? ஸோ இந்த லைன் பொறுத்து டேஞ்சன்ட் வருது, இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். அண்ட் இந்த லைன் பொறுத்து டேஞ்சன்ட் தான் இப்படி வரும். பட் நமக்கு என்ன தெரியும்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணலாம்? we can add both of them இல்லையா? we can add both of them and get a resultant electric field. ஸோ அந்த resultant electric field வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? somewhat அந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிங்கிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும். ஸோ we cannot have an intersection in electric fields, electric field lines, because அப்படி intersect ஆனால் ஒரே பாயிண்ட்ல 2 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வர மாதிரி இருக்கும், which is against the superposition principle. ஓகே, ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட். அதே மாதிரி இட் இஸ் கண்டினியூஸ் இன் ஸ்பேஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும், இடையில சடனாக கட்டோ கேப்போ எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னாலும் இட் வில் ஆல்வேஸ் கோ ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஆல்வேஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ அதே மாதிரி தேர் இஸ் லாஞ்சிடியூடல் கான்ட்ராக்ஷன் ஃபார் அட்ராக்ஷன். 2 சார்ஜஸ் இருக்குன்னா அந்த 2 சார்ஜஸுக்கு இடையில இருக்கிற அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை காமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? லென்த் வைஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை இப்படி சின்னதாக கான்ட்ராக்ட் பண்ணுவோம். we will contract it. Okay, so we are contracting it here. பாத்தீங்களா, நம்ம நார்மலா வரையறத விட கொஞ்சம் கான்ட்ராக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கோம். so this represents attraction. அப்போ repulsionனா we will just bend it. ஓகேவா? lateral bend. so இங்க வந்து bend ஆகிற மாதிரி காமிக்கிறோம். ஓகே, பெண்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகி டச் பண்ணாம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போனால் இட் மீன்ஸ் தேர் இஸ் அ ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். கான்ட்ராக்ட் பண்ணால் அட்ராக்ஷன், இந்த மாதிரி டச் பண்ணாம பெண்ட் ஆனால் ரிப்பல்ஷன். ஸோ கொஸ்டின்ஸ் இன்வால்விங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும். கேன் த ஃபாலோயிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எக்ஸிஸ்ட்? இஃப் நாட் வை? ஸோ வி ஹாவ் இந்த 4 கேசஸ் இருக்கு. அந்த 4 கேசஸ்ல என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி பார்க்கலாமா? ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது? வாட் இஸ் த இஷ்யூ யூ ஃபைண்ட் ஹியர்? ஸோ இந்த பாயிண்ட் நீங்க எடுத்தால் ஒரு பிகினிங்கும் இல்லை, ஒரு எண்டும் இல்லை, சும்மா ஒரு சர்க்கிள் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படி இருக்க முடியுமா? நெவர். பிகாஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்கு என்ன? இட் வில் பிகின் ஃப்ரம் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் அட் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிகினிங்கும் இல்லை, எண்டும் இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ். அதே மாதிரி இங்கேயும் அதே சர்க்கிள் இருக்கு, அது ஃபால்ஸ். பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல முக்கியமான நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? த சேம் ப்ராப்பர்ட்டி. இட் வில் பிகின் ஃப்ரம் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் அட் த நெகட்டிவ் சார்ஜ். இங்க என்ன ஆகுது? இட் இஸ் பிகினிங் ஃப்ரம் அ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் இட் இஸ் எண்டிங் அட் அ பாசிட்டிவ் சார்ஜ், விச் இஸ் என்டையர்லி எகென்ஸ்ட் இல்லையா? ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுமா? Never. It will not intersect. So இதுவும் false. So இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஆக மொத்தம் 4 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஓகே. When 2 point charges are placed close to each other, the 2 electric field lines will arise for every point in space. இந்த மாதிரி arise ஆகலாம். ட்ரூ தான் இல்லையா? பிகாஸ் பாயிண்ட் சார்ஜ் 1 இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும், பாயிண்ட் சார்ஜ் 2 இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும். ஓகே, the net electric field at a point will be the vector sum of the 2 individual electric field vectors. Okay, so அதுவும் ட்ரூ தான். No, because superposition principle இல்லையா? ஓகே, no electric field will exist at any point in space. 2 சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். சார்ஜஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ஸோ இது வந்து false. So electric field lines break at points close to the charges. நான் என்ன சொல்லியிருந்தேன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூவஸ்.
ஸோ கண்டினியூஸாக இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்படி பிரேக் ஆகுமா? ஆகாது. ஸோ this is also false. So two electric field lines were realized for every point in space, okay, and the net electric field at a point will be the vector sum of the the vectors of the individual charges. Yeah. Okay, so I got a reason intimation, sorry for that. So in the problem, I think there has been a mistake here, sorry, really sorry. So இங்க எனக்கு தெரிஞ்சு let's recheck, okay, let's recheck what went wrong. So E is equal to என்ன 1 by 4 pi epsilon naught q by r square, okay, அது தெரியும். ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? equal to 1 by 4 pi epsilon naught ஓட வேல்யூ வந்து 9 into இல்லையா, sorry, by root 2, okay, 10 power minus 1. so இங்க தான் நம்ம main mistake பண்ணிட்டோம். it is 10 power minus 1 by root 2 இல்லையா. so the distance is side order length இல்ல, diagonal order length இல்லையா. so that is equal to r square by root 2, that is equal to இங்க வந்து ஒரு மேல ஒரு 2 வருமா, 2 into 2, so that is equal to என்ன 12.726 into 2 என்ன ஒரு 52 வரும், 4 வரும், அதே மாதிரி 254 இல்லையா. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்? 414 into 2, okay, that is equal to 2.54 into 10 power 6 Newton per coulomb. ஸோ பார்த்தீங்களா, ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ரூட் 2 இல்லை, அந்த ரூட் 2 இல்லாததால ஒரு என்டையர் ப்ராப்ளமே போயிடுச்சு. ஸோ என்ன மாதிரி மிஸ்டேக் வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, ஓகே. இந்த மிஸ்டேக் இதோட போகட்டும், ஓகேவா. So really sorry for that once again. Okay, so இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். So next continuous charge distributionக்கு நம்ம பார்ப்போம். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்? we took a point charge and we referred it with another point charge or multiple other point charges இல்லையா. பட் சப்போஸ் ஒரு லைன் ஷேப்ல இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி ஃபுல்லும் லைன் சார்ஜ் லைனா இருந்துச்சுன்னா எப்படி போடுவோம்? அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜா எடுக்க முடியாது. அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்க்கு போட வேண்டி வரும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, we can take for continuous charge distribution. ஸோ சிங்கிளா பாயிண்ட் சார்ஜ் மாதிரி எடுக்காம கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தியரி மூலமா நம்ம இன்டகிரேஷன் மூலமா போடலாம் இல்லையா. இன்டகிரேஷன் நம்ம எதுக்கு போடுறோம்னு உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி ஸோ சப்போஸ் ஒரு சிங்கிள் யூனிட் இருக்கு, ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவில் டோட்டல் சார்ஜ் Q இருக்கு, அண்ட் அந்த Qக்குள்ள சின்னதா இந்த ஸ்மால் எலிமெண்ட் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்னதா டிக்யூன்னு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நினைப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது டோட்டல் சார்ஜ் நம்ம எப்படி போடுவோம்? இன்டகிரல் ஆஃப் டிக்யூ இல்லையா, இன்டகிரல் ஆஃப் டிக்யூ. ஸோ இந்த பாயிண்டை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைப்போம். அந்த டெஸ்ட் சார்ஜோட வேல்யூ Q0ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் வில் பி த ஃபோர்ஸ்? 1 by 4 pi epsilon naught first charge into second charge into அதோட distance இல்லையா, அதுதான் இங்க போட்டிருக்கோம். F is equal to Q0 by 4 pi epsilon naught integral of dq by r square r. பட் நமக்கு என்ன தெரியும்? The electric field is the electric force per unit charge. Okay, electric force per unit charge. So electric force per unit charge என்ன? Divided by Q0. E equal to 1 by 4 pi epsilon naught delta dq r square r cap. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாவா இருக்குல்ல, இது வந்து நீங்க ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ஸோ சப்போஸ் நம்ம எடுக்கக்கூடிய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லைன் சார்ஜாக இருந்தால், லைன் சார்ஜ்னா என்ன? ஓகே, ஒரு லைன் சார்ஜ் ரொம்ப தின்னான ஒரு பொருள், இது ஆப்வியஸ்லி தின் இல்லை, பட் ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். ஒரு தின் சார்ஜ் எடுத்து லென்த் வைஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண எப்படி இருக்கும்? அதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வில் பி lambda equal to dq by dl இல்லையா, lambda equal to dq by dl. ஸோ இங்க நம்ம என்ன போடணும்? dq போடணும். dq பதிலாக நம்ம என்ன போடலாம்? dq equal to lambda dl. அப்போ el equal to 1 by 4 pi epsilon naught line integral lambda by r square dl r cap. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து இட் வில் பி யூஸ்வலி ரேர் ஃபார் யூ. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேவா? surface charge distribution.
சிக்மா ஈக்குவல் டு டிக்யூ பை டிஎஸ், அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, இது வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, இது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ஸோ அப்படி எடுத்தால் dq is equal to sigma ds and es equal to 1 by 4 pi epsilon naught surface integral sigma by r square ds r cap. ஓகே, அதே மாதிரி வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். வால்யூம் சார்ஜ்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் லைன் எடுத்தோம், அந்த சிங்கிள் லைன்ல இருக்கக்கூடிய சார்ஜை லீனியர் சார்ஜ் டென்சிட்டி மூலமா போட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் எடுத்தோம், 2 dimensions. ஃபர்ஸ்ட் வந்து 1 dimension ஒரு சிங்கிள் லைன், இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் 2 dimensions. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா சிக்மா ஈக்குவல் டு டிக்யூ பை டிஎஸ் எடுத்தோம். இனி வந்து நெக்ஸ்ட் லெவல் வால்யூம் 3 dimensions. அப்போ 3 dimensionsல நம்ம என்ன எடுக்கலாம், வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இல்லையா. ஸோ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிவி, டிக்யூ இஸ் ஈக்குவல் டு ரோ டிவி இல்லையா. அப்போ டிக்யூ பதில் நம்ம என்ன பண்ணலாம், ரோ டிவி. ஸோ இவி ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் ரோ ஆர் ஸ்கொயர் டிவி இன்டூ ஆர் கேப். ஓகேவா. ஸோ இது வந்து டைரக்டாக ஃபார்முலாவோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இதை வந்துருச்சே ப்ராப்ளம்ஸ். Questions involving continuous charge distribution. A uniformly charged conducting sphere of 2.4 meter diameter, okay, 2.4 meter diameter has a surface charge density of 80 microcoulomb per meter square. What is the charge on the sphere? So given என்ன சொல்றாங்க, the uniformly charged conducting sphere of diameter 2.4 meter has a surface charge density. Surface charge density ஓட ஃபார்முலா என்ன, சிம்பிள் சிக்மா இல்லையா. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 80 microcoulomb per meter square. பட் microcoulomb is not an SI unit, நம்ம கூலும்பை மாற்றணும் இல்லையா, into 10 power minus 6 coulomb per meter square. What is the charge on the sphere? Okay, ஸோ நமக்கு டென்சிட்டி தெரியும், ரேடியஸ் தெரியும், அப்போ நம்ம சார்ஜ் எப்படி எடுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வால்யூம் தெரியும், மாஸோட டென்சிட்டி தெரியும். அப்போ மாஸ் என்ன, வால்யூம் இன்டு டென்சிட்டி. அதே மாதிரி இங்க நமக்கு வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், சார்ஜோட டென்சிட்டியும் தெரியும். ஸோ டென்சிட்டி இன்டு வால்யூம் என்ன, சார்ஜ் இல்லையா. ஸோ டு ஃபைண்ட் Q சார்ஜ், ஓகே, சொல்யூஷன். Okay, solution D is equal to 2.4 meter. But நம்ம வால்யூம் எப்படி போடுவோம், V is equal to 4 by 3 pi r cube னு போடுவோம். ஸோ ரேடியஸ் வந்து என்ன, டயமீட்டர் 2.4 மீட்டர்னா 1.2 மீட்டர், தட்ஸ் equal to 12 by 10 மீட்டர். என்ன சார் 1.2 மீட்டர் 12 by 10 மீட்டர் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி போட்டோம் கொஞ்சம் ஈஸியாக எவாலுவேட் பண்ணலாம். அது உங்களுக்கு போகும்போது புரிஞ்சிடும், ஜஸ்ட் இன் கேஸ். ஓகே, fine. Okay, so அப்போ சார்ஜ் என்னவாக இருக்கும், டென்சிட்டி இன்டு வால்யூம் இல்லையா, டென்சிட்டி இன்டு வால்யூம் தட்ஸ் equal to 4 by 3 pi இன்டு ஆர் கியூப். ஆர் கியூப் என்ன 12 by 10 இல்லையா, அப்போ 12 by 10 into 12 by 10 into 12 by 10 into என்ன சிக்மா, சிக்மாவோட வேல்யூ என்ன 80 into 10 power minus 6. ஸோ கேன்சலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா, 10 போச்சு, 8 போச்சு, 4 போச்சு, 5 போச்சு. ஓகே, ஸோ 12 போச்சு. ஒரு பேசாம லெட்ஸ் ஜஸ்ட் கேன்சல் இட். பட் 10 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கால்குலேட் பண்ணுறது அதே தான், இப்படி ஆயிரும். ஓகே, ஸோ 10 8 போயிடும், இங்கே மீதி 8 இருக்குமா. ஸோ 24 by 3 into pi into 12 cube by 1000 into 10 power minus 6. ஓகே, ஸோ இது நீங்கள் எவாலுவேட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஃபைனல் வேல்யூ வரணும்னா 1.447 into 10 to the power of minus 3 coulomb. இது வந்து இட்ஸ் குட்டி அசைன்மெண்ட் ஃபார் யூ. ஓகே, இந்த மாதிரி உட்காந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ 24 by 3 into pi into 12 cube by 100 into 10 power minus 6. இதை எவாலுவேட் பண்ணால் 1.447 into 10 power minus 3 coulomb வரும். செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஓகே,
ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். நீட்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த மாதிரி கேட்டாலும் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா கால்குலேட் பண்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A charged wire is bent in the form of a semicircular arc of radius a. So given என்ன சொல்றாங்க, a charged wire is bent in the form of a semicircular arc. So ஒரு semicircular arcல ஒரு radius a ல இந்த மாதிரி ஒரு wire வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. Fine. Okay. If the charge per unit length is lambda coulomb per meter. So charge per unit length என்ன, lambda coulomb per meter. The electric field at the center O is. So இந்த center O ல என்ன சார்ஜ் வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம எதை வச்சு போடணும், லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட ஃபார்முலா வச்சு போடணும் இல்லையா? ஓகே. ஸோ டு ஃபைண்ட் electric field at the center. Electric field at the center. So solution. இதை நம்ம எப்படி போடலாம்? இது கொஞ்சம் கூட ஒரு நீட்ட டயக்ராம் வரையணும். ஓகே. ஸோ இங்க O. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைனா வரையலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகும், இந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய சார்ஜஸ் கண்டினியூஸா இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இங்க ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஐ ஆம் டேக்கிங் அ பாயிண்ட் சார்ஜ் dq. ஓகேவா? dq அதோட ஆங்கிள் இந்த லைனை பொறுத்து ஒரு தீட்டால இருக்கு. அண்ட் ஐ ஆம் டேக்கிங் அ ஸ்மால் லென்த் ஆல்சோ. ஓகே, ஒரு குட்டி லென்த் dl. ஓகேவா? ஒரு குட்டி லென்த் dl. அதோட ஆங்கிள் வந்து நான் எப்படின்னு எடுக்கிறேன், d தீட்டான்னு எடுக்கிறேன். ஓகேவா? d தீட்டான்னு எடுக்கிறேன். இதே மாதிரி அதே ஆங்கிள் பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் நான் இன்னொரு dq எடுக்கிறேன். dq ஓகே, dq அதோட ஆங்கிள் வந்து தீட்டா. அதே மாதிரி ஒரு சின்ன லென்த் dl எடுக்கிறேன், அதோட குட்டி ஆங்கிள் வந்து d தீட்டா. ஓகேவா? இதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க a. a a a. அப்போ இந்த dl ஓட லென்த் என்னவாக இருக்கும், dl equal to என்ன, a d theta இல்லையா? a d theta. a d theta. ஓகே. now நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு தெரியும். E is equal to 1 by 4 pi epsilon naught dq by r square r cap ன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அது தெரியும். பட் இங்க நம்ம பார்க்க வேண்டிய மெயின் விஷயம் என்னன்னா, நான் இங்க மிரர் இமேஜ் எடுத்தேன் இல்லையா? என்ன சார் புதுசா மிரர் இமேஜ் எடுத்தேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அது இப்போ உங்களுக்கு புரியும் ஏன்னு. ஓகே, ஸோ இங்க என்ன ஆகும்னா, இந்த பாயிண்ட் எடுக்கிறோம் இல்லையா, இந்த லென்த் சார்ஜ் மூலமா வர ஃபோர்ஸ் எப்படி வரும், இந்த டைரக்ஷன்ல வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல வரும். அதே மாதிரி இந்த ஃபீல்டில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி வரும். ஸோ இதை நம்ம ரிசால்வ் பண்ண எப்படி வரும், இங்க ஒரு தீட்டா இங்க ஒரு தீட்டா. அப்போ இந்த டைரக்ஷன்ல we have e sin theta இல்லையா? e sin theta because perpendicular by hypotenuse. அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல we have e sin theta. பட் e cos theta எப்படி இருக்கும், எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸுக்கும் e cos theta வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, இந்த டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் இருக்கிற சார்ஜஸ் இல்லையா, லைக் இங்க தீட்டா தீட்டா ஆங்கிள் இருக்கக்கூடிய dl இருக்கும். அதே தீட்டா பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இங்கேயும் ஒரு dl இருக்கும். ஸோ என்ன ஆகும், சைன் தீட்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். காஸ் தீட்டா எல்லாத்துக்கும் சேம் டைரக்ஷன்ல வரும். ஸோ சைன் தீட்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால என்ன ஆகும், சைன் தீட்டா அண்ட் சைன் தீட்டா கேன்சல் ஆகும். ஸோ ஆக மொத்தம் நமக்கு சைன் தீட்டா தேவையே இல்லை. ரிமைனிங் இருக்கிறது வந்து இட் வில் ஒன்லி பி காஸ் தீட்டா இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு E equal to 1 by 4 pi epsilon naught dq. dq வந்து நம்ம எப்படி போடுவோம், லாம்டா இல்லையா? இங்க லாம்டா இருக்கு. ஸோ லாம்டா ஈக்குவல் டு dq by dl. அப்போ dq என்னவாக இருக்கும், லாம்டா dl. That is equal to lambda dl by r square into r cap. பட் நமக்கு இங்க டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், a. அப்போ a போடலாமா, a square into r cap. That is equal to நமக்கு எல்லா இடத்துலையும் என்ன வேணும், sin theta போயிடுச்சு, வெறும் cos theta தான் வேணும். ஸோ டேரக்டாவே cos thetaன்னு போடுவோமே. equal to 1 by 4 pi epsilon naught. ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே,
lambda வந்து கான்ஸ்டன்ட், ஸோ lambda வெளியே எடுக்கிறேன், இன்டூ dl by a ஸ்கொயர் cos theta r cap. பட் நமக்கு dl ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், a d theta இல்லையா? ஸோ a d theta அண்ட் இந்த d theta ஓட எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் இருக்கும், மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் இந்த டைரக்ஷன்ல இருந்து இருக்கும் அண்ட் மினிமம் இந்த டைரக்ஷன் வரை இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கு, -π/2, இந்த ஆங்கிள் π/2. ஸோ the limits will be from -π/2 to π/2 இல்லையா? இந்த டைரக்ஷன் -π/2, மெதுவா இங்க வந்து 90 degree π/2. ஸோ -π/2 to π/2, that is equal to lambda by 4 pi epsilon naught a by a square என்ன ஆகும், 1/a, அது வெளியே எடுத்துடலாமா, into cos theta d theta r cap into π/2 minus π/2. So E is equal to lambda by 4 pi epsilon naught a. இப்போ lambda by 2 இருக்கு, minus lambda by 2 இருக்கு, மேல ஒரு வேல்யூ, அதுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்து கீழே. ஸோ இன்டகிரேஷன் படி நம்ம இது எப்படி மாற்றலாம்? ஸோ இன்டகிரேஷன் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு புரியும். 2 into π/2 0 இல்லையா? π/2 to -2, -π/2 நம்ம எப்படி மாற்றலாம், π/2 to 0 into 2 இல்லையா? ரெண்டு இன்டகிரேஷனாக மாற்றலாம். equal to cos theta d theta into r cap இல்லையா? ஸோ இங்கே போகும் lambda 2 pi epsilon naught a into cos theta integrate பண்ணா sin theta இல்லையா? sin theta into π/2 of 0, that's equal to lambda 2 pi epsilon naught a sin π/2 minus sin 0 இல்லையா? sin 0 என்ன, 0 போச்சு, π/2 1. so E is equal to lambda 2 pi epsilon naught a sin π/2 1 எலிமினேட் ஆயிட்டு இல்லையா? ஸோ இந்த மொத்த செமி சர்க்கிள், இந்த மொத்த சார்ஜ் வயர் செமி சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சார்ஜ் வயர்னால நமக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருதுன்னு சொல்றாங்க, E is equal to lambda by 2 pi epsilon naught a. ஓகே, ஸோ இங்க ஆர் கேப் வந்து ஜஸ்ட் ஒரு டைரக்ஷன், கொஸ்டின்ல கொடுத்துருக்கலாம், கொடுக்காமலும் இருந்திருக்கலாம், கொடுக்கலையா, அப்போ விடுங்க. ஓகே, மேக்னிடியூட் இருக்கலாமா? ஸோ E is equal to என்ன, lambda by 2 pi epsilon naught a. ஓகேவா? ஓகே ஓகே, அதுவும் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து லைக் ஷேரிங் ப்ராப்ளம். ஓகே, இது வந்து பொட்டன்ஷியலாக உங்களுக்கு ஷேரிங் ப்ராப்ளம்ஸ் வரும், பட் இந்த மாதிரி லைக் மல்டிபிள் சார்ஜஸ் கம்பைன் ஆகிற ஒரு ப்ராப்ளம்ஸும் வரும். இது வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாமா? given 64 drops of radius 0.02 meter and each carrying a charge of 5 microcoulomb are combined to form a bigger drop. So என்ன பண்றாங்க, நம்ம 64 drops எடுக்கிறோம், 54 drops ஒன்னா கம்பைன் பண்றோம், and அந்த ரிசல்டன்டோட ஓகே we have to find the ratio between the initial and the final charge density if no charge is lost. ஸோ நம்ம இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் டென்சிட்டி இருக்கும் இல்லையா, லைக் இனிஷியலாக நமக்கு என்ன இருந்துச்சு, 64 சார்ஜ் ட்ராப்ஸ் இருந்துச்சு. அந்த 64 சார்ஜ் ட்ராப்ஸில் ஒவ்வொரு சார்ஜ் ட்ராப்புக்கும் இருந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பை நம்ம ஃபைனலாக 64 ட்ராப்ஸை சேர்த்து ஒரு பெரிய ட்ராப் சேர்த்தோம் இல்லையா, லைக் எல்லா பிரச்சனையும் சேர்ந்து பெரிய ஒரு பிரச்சனையாகும். அதே மாதிரி 64 ட்ராப்ஸை சேர்த்து ஒரு பெரிய ட்ராப் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பெரிய ட்ராப்போட சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் என்ன, 64. இங்கே மாற்றோம், நல்லா ஃபார் ஹைலைட்டிங் தானே. ஓகே, ஸோ n equal to 64, radius of each drop equal to 0.02 meter. சரி, each carrying a charge of 5 microcoulomb, but it is 5 into 10 to the power of -6 coulomb because we need SI units. ஓகே, அண்ட் இதெல்லாம் கம்பைன் ஆகி ஒரு பிக்கர் ட்ராப் ஆகுது. ஸோ ரெண்டு இந்த 64 ட்ராப்ஸ் வந்து கம்பைன் ஆகி பிக்கர் ட்ராப் ஆகுது. ஓகே, என்னெல்லாம் மாறும்? ஓகே, ஸோ டு ஃபைண்ட், அது யோசிச்சு வச்சுக்கோங்க, டு ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் sigma initial surface charge density by final இல்லையா? ஓகே,
ஸோ சொல்யூஷன் போடலாமா? சொல்யூஷன். ஸோ நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்கு? 64 சார்ஜஸ் இருக்கு. ஸோ என்ன ஆகும், அந்த 64 டிராப்ஸோட சார்ஜஸ் ஒன்னா சேர்ந்து ஃபைனல் டிராப்புக்கு வருது. ஸோ த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த 64 டிராப்ஸ் வில் பி த ஃபைனல் டோட்டல் சார்ஜ் இல்லையா? ஸோ Q இனிஷியல் வந்து ஒரு 5 × 10⁻⁻6 கூலும் தான். 5 தானே? ஓகே. ஃபைனல் வந்து என்னவாக இருக்கும்? 64 டைம்ஸ் இன்டூ 5 × 10⁻⁻6 கூலும். அதே மாதிரி வால்யூம் எப்படி இருக்கும்? வால்யூமும் சேமா தானே இருக்கும். வால்யூம் ஆஃப் இனிஷியல் வந்து 4/3 r². ஆருக்கு பதில் எனக்கு 0.02 கியூப் இல்லையா? அது 4/3 πr³ ரேடியஸ் வந்து 0.02 மீட்டர் கியூப். தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 π × 0.02 கியூப். இப்போ ஃபைனல் என்னவா இருக்கும்? இதோட 64 டைம்ஸ் இல்லையா? 4/3 π 0.03 கியூப். ஓகே ஓகே. ஸோ பட் நம்ம இதை எப்படி போடலாம்? இதுக்கு ஒரு ஃபைனல் ரேடியஸ் வேல்யூ வந்திருக்கும் இல்லையா? சின்ன சின்ன டாப் சேர்ந்து பெருசாய் ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் வேல்யூ வந்திருக்கும். அதை நம்ம எப்படி போடலாம்? 4/3 π r ஃபைனல். ஓகே, ஃபைனல் ரேடியஸ் கியூப் நம்ம போடலாம் இல்லையா? அப்படியும் போடலாம். ஸோ அப்படி எவாலுவேட் பண்ணா எப்படி வரும்? வாட் வில் வி கெட்? 4/3 போகும், 4/3 போகும், π போகும், π போகும். அப்போ r ஃபைனல் என்னவாக இருக்கும்? கியூப் ரூட் ஆஃப் 64 × 0.0. பாத்தீங்களா? கிரேட் மிஸ்டேக். 0.02. ஓகே, 0.03 இல்ல 0.02. it is 0.02 மீட்டர். ஓகே, கியூப் ரூட் இல்லையா? that's equal to 64 ஓட கியூப் ரூட் என்ன? 4 × 0.02 மீட்டர். ஓகே, so r ஃபைனல் கிடைச்சிருச்சு, r இனிஷியல் கிடைச்சிருச்சு. what do we need to find? the surface charge density ஓட ரேஷியோ. so initial surface charge density என்னவாக இருக்கும்? equal to total charge இல்லையா? total charge by அதோட வால்யூம் இல்லையா? 4/3 நம்ம சர்ஃபேஸ்ல சர்ஃபேஸ்னா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ 4π r³ that's equal to q இனிஷியலோட வேல்யூ என்ன? 5 × 10⁻⁻6 by 4π 0.02 cube. அதே மாதிரி இந்த ஸ்பேஸே இல்லையா? இது தெரியாம நான் உட்காந்து பெருசா எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. reduce. So r ஃபைனல் என்ன? sigma ஃபைனல் என்னவா இருக்கும்? sigma final is equal to q final by 4π r final cube, that is equal to 64 × 5 × 10⁻⁻6 by 4π 4 × 0.02 the whole cube இல்லையா? 0.02 the whole cube. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கலாம் இல்லையா? ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கலாம். சர்ஃபேஸ் சார்ஜ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 4/3 πr² இல்லையா? 4/3 πr². ஸோ இங்கே ஸ்கொயர் வரும், இங்கே ஸ்கொயர் வரும், இங்கேயும் ஸ்கொயர் வரும், இங்கேயும் ஸ்கொயர் வரும். ஓகே. ஸோ சிக்மா இனிஷியல் பை சிக்மா ஃபைனல் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை எடுத்தால் எப்படி ஆகும்? இந்த 5 × 10⁻⁻6 போகும், இங்கேயும் போகும். ஸோ இங்கே 1/64 வருமா? இன்ட்டு 4π போகும், 4π போகும் இல்லையா? 0.02 ஸ்கொயர் போகும், 0.02 ஸ்கொயர் போகும், 4² மட்டும் மிச்சம் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/64 × 4² மேலே வந்துடும் 16 equal to 1/4. அப்போ இதோட ரேஷியோ என்னவா இருக்கும்? 1/4, that is equal to 1:4. ஓகேவா? 1:4. Just a technical issue. Just a minute. Okay. So the final value is 1:4. Yeah, 1:4. Okay. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு வரும். பட் ஃபைனலி ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுக்கு எந்த கேட்டகரியில வரும்னா questions involving Newton's second law. Newton's second law என்ன? F = ma இல்லையா? F = ma.
So a pendulum bob of mass 30.7 into 10 to the power of minus 6 kg. So given mass equal to n, m equal to 30.7 into 10 to the power of minus 6 kg, carrying a charge 2 into 10 to the power of minus 8 coulomb. So q equal to 2 into 10 to the power of minus 8 coulomb is at rest. Okay, appo u equal to 0, initial velocity 0 in a uniform horizontal electric field. Okay, vertical horizontal electric field is equal to 20,000. Yeah, 20,000 volt per meter. So the tension in the thread of the pendulum is என்னன்னு கேக்குறாங்க. Okay, the tension in the thread of the pendulum என்னன்னு கேக்குறாங்க. Okay வா? Okay. So to find tension in thread of bob, of the pendulum bob இது. So solution. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு மாஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பெண்டுலம் இருக்குது, ஒரு பாப் இருக்குது, அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது. இந்த மாஸ்னால என்ன ஆகும்? வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, வெயிட் இருக்கும் mg. பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு எந்த டைரக்ஷன் இருக்கு? இந்த டைரக்ஷன் ஹொரிசான்டலி இருக்கு. ஸோ ஹொரிசான்டலி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கிறதுனால ஹொரிசான்டலி தேர் வில் ஆல்சோ பி எ ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு QE இல்லையா? F ஈக்குவல் டு QEன்னு ஒரு சார்ஜ் இருக்கும், ஐ மீன் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து டென்ஷன் வந்து எப்படி வரும்? இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வரும், இந்த பாப் வந்து ஒரு ஃபோர்ஸ்ல, ஐ மீன் இந்த பாப் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ்ல புல் பண்ணும். ஓகே இல்லையா? ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ்ல புல் பண்ணும், அதை கவுண்ட்ராக்ட் பண்ற மாதிரி தானே டென்ஷன் வரும். ஸோ டென்ஷன் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த பாப் இல்லையா? டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த பாப். பட் நமக்கு இங்க என்ன இருக்கு? we have two forces, ஒன்னு வந்து ஹொரிசான்டல் ஆகவும் ஒன்னு வந்து வெர்டிகல் ஆகவும் இருக்கு. ஸோ நம்ம எப்படி போடலாம்? இதோட நெட் ரிசல்ட் இல்லையா? இதோட நெட் ரிசல்ட் போடலாம். ஓகே 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 mg சாரி QE mg நெட் ரிசல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும். ஸோ mg ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஐ மீன் டேரக்டாகவே போடலாமா பேசாம? ஸோ F டோட்டல் என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2 F1 F2 காஸ் தீட்டா இல்லையா? இங்க காஸ் தீட்டா என்ன? 90 டிகிரி. காஸ் தீட்டா வந்து காஸ் 90 0. அப்போ இந்த டேர்ம் மொத்தம் போயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஓட வேல்யூ என்ன? mg ஸ்கொயர் பிளஸ் F2 வந்து QE இல்லையா? QE ஸ்கொயர். ஓகே, ஸோ F total equal to square root of mg. mg ஓட வேல்யூ என்ன? 9.8 into m ஓட வேல்யூ 30.7 into 10 to the power of minus 6 square plus என்ன? 20,000 இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் 20,000. சார்ஜோட வேல்யூ வந்து 2 into 10 to the power of minus 8 square இல்லையா? minus 8 square. So that is equal to, again நமக்கு இங்க காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன ஒரு குட்டி அசம்ஷன் போடலாமா? ஸோ 9.8 is approximately equal to 10ன்னு போடலாம். அப்படி போட்டால் என்ன வரும்? 30.7 into 10 போட்டால் 10 power minus 5 ஸ்கொயர் வரும் இல்லையா? 10 to the power minus 5 ஸ்கொயர். ஸோ அதுவே ப்ளஸ் 20,000 வந்து 4,000, I mean 40,000 into 10 to the power of minus 8 ஸ்கொயர், that is equal to, நம்ம 3 எங்க எடுத்தா 3.07 into 10 to the power minus 4 வரும், plus 4 into இங்க 4 10 power minus 4 ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணலாமா? that is equal to square root of, நமக்கு ரெண்டு இடத்துல என்ன இருக்கு? 10 power minus 4 ஸ்கொயர் இருக்கு காமனா. ஸோ 10 power minus 4 ஸ்கொயர் வெளியே எடுத்தா 10 power minus 4 ஸ்கொயர் வந்து காமனா வெளியே இருக்கும். பட் ஸ்கொயர் ரூட் இருக்கு, அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயரை கேன்சல் பண்ணி ஜஸ்ட் 10 power minus 4 வெளியே போடலாமா? இன்டூ 0.37 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். அப்போ இங்க நெக்ஸ்ட் ஒரு அப்ராக்சிமேஷன் போடலாமா? ஜஸ்ட் இது ஒரு 3ன்னு வைப்போமே, இன்டூ 3ன்னு வச்சா 10 power minus 4, 3 3s are 9 plus 16, that is equal to 10 power minus 4 power 25. அப்போ F total என்னவாக இருக்கும்?
5 into 10 to the power of minus 4 Newton. அப்போ டென்ஷன் என்னவாக இருக்கும் 5 into 10 to the power of minus 4 Newton. ஸோ நம்ம இங்கே அப்ராக்சிமேஷன்ஸ் பண்ணிட்டோம். அப்ராக்சிமேஷன்ஸ் பண்ணதால் என்ன பண்ணும், இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது. ஒன்றுனா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா, திஸ் ஒன். ஓகே, ஸோ இந்த 5 into 10 to the power of minus 4க்கு பக்கத்தில் என்ன வேல்யூ வருது, இங்கே பாருங்க. இங்கே எல்லாத்துலேயும் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே மைனஸ் வரணும், மைனஸ் 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 மைனஸ், கடவுளே. ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து 9.8னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்கள் 9.8னு உட்காந்து கால்குலேட் பண்ண வேண்டாம். அப்ராக்சிமேட்டாக 10ன்னு போட்டு ஒரு ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ் ஆஃப்டர் தட். ஓகேவா? ஸோ த ஃபைனல் வேல்யூ இஸ் T equal to 5 into 10 to the power of minus 4 Newton. இல்லையா? ஓகே, ஸோ அதே மாதிரி we have a block of mass m carrying a positive charge q which is placed on an insulated frictionless inclined plane. இதில் as shown in the figure. Okay, a uniform electric field is applied parallel to the inclined surface. Okay, so இங்க வந்து ஒரு surfaceல electric field apply பண்ணிருக்காங்க such that the block is at rest. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன் பிளேன்ல ஒரு மாஸ் வச்சிருக்காங்க. அந்த மாஸ் வந்து கீழே விழாத மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த பிளாக் வந்து விடாம ரெஸ்ட்ல இருக்கு, மூவே ஆகுறது இல்லை. we have to calculate the magnitude of electric field E. ஸோ என்ன, given mass m, charge q, electric field E, u equal to 0. இல்லையா? ஓகே, ஸோ இஃப் த பிளாக் இஸ் அட் ரெஸ்ட், வாட் டஸ் இட் மீன்? அதுக்கு வந்து ஆக்சலரேஷனோட வெலாசிட்டியில ஒன்றும் இல்லை. ஸோ த நெட் ஃபோர்ஸ் ஆன் த பிளாக் மஸ்ட் பி வாட், 0. இல்லையா? நெட் ஃபோர்ஸ் ஆன் த பிளாக் ஷுட் பி 0. அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன, இந்த பிளாக் வந்து மூவ் ஆகாம இருக்கும். இல்லையா? ஸோ நமக்கு வந்து இங்கே ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணலாமா, என்ன இருக்கும், வெயிட் ஃபோர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த இன்க்ளைன் பிளேனோட ரெசல்யூஷன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இது 11th இருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன வரும், mg cos theta வரும். இங்கே வந்து என்ன வரும், mg sin theta வரும். இல்லையா? mg sin theta வரும். சாரி, ஆப்போசிட் டைரக்ஷன்ல, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல என்ன வரும், mg sin theta வரும். இல்லையா? mg cos theta, mg sin theta வரும். ஓகே, ஸோ இங்க நமக்கு என்ன தெரியும், the net force should be 0. அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம எதுக்கு அப்ளை பண்றோம், அந்த பிளாக் ரெஸ்ட்ல இருக்கிறதுக்காக அப்ளை பண்றோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆளத்தான் நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகுது. ஸோ நம்ம இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0 எந்த டைரக்ஷன்ல இருக்கணும், இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கணும். இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல த டோட்டல் ஃபோர்ஸ் F dot is equal to 0. இல்லையா? equal to 0. பட் இங்க நமக்கு என்னெல்லாம் சார்ஜஸ் இருக்கு, என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்கு, mg sin theta in the downward direction. இல்லையா? mg sin theta in the downward direction and electric field E in the upward direction. So force due to electric field E in the upward direction. Negative sign ஏன்னா upward direction, இதுக்கு வந்து positive sign because it's downward direction. So that's equal to mg sin theta minus force due to electric field என்ன, charge into electric field. இல்லையா? Q into E, that is equal to 0. So QE equal to என்ன வரும், mg sin theta வரும். So E is equal to என்ன, mg sin theta by Q. mg sin theta by Q. ஓகே ஓகே, அப்போ இங்கே ஆப்ஷன் இருக்கா, ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த வெயிட் இந்த சிஸ்டத்தில் என்னெல்லாம் மாஸ் இருக்கும், வெயிட் இருக்கும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அந்த வெயிட்டை பொறுத்து நம்ம இதை ரிசால்வ் பண்ணோம், mg cos theta and mg sin theta ரிசால்வ் பண்ணி அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் வருதோ அதையும் இதுவும் ஈக்குவேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டு we evaluated. Okay, E is equal to mg sin theta by Q. Okay, so an electron an electron falls from rest through a vertical distance h in a uniform and vertically upward directed electric field E. Okay, so given என்ன சொல்றாங்க, ஒரு upward directed
ஓகே, ஒரு upward directed electric field E இருக்கு and an electron is falling from rest இல்லையா? ஏன் அப்படி சொல்றாங்க? Because an electron, I mean, electric field starts from negative charge, positive charge and ends at negative charge. An electron வந்து negative charge இருக்கிறதால it will always move towards the positive charge. So கீழே வந்து positive charge இருக்கிறதால electron கீழே போகுது. அதுக்கு என்ன எடுக்குது? It is moving at a vertical distance h and the electric field ஓட value E and it is falling from rest. So initial value என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும் இல்லையா? Okay, so அதே மாதிரி the direction of electric field is now reversed. ஓகேவா? So reverse பண்றாங்க. அப்ப இங்க என்ன? Just assume, okay, electric field வந்து first upwards, இப்போ வந்து downwards ஆக்குறாங்க. So downwards ஆக்குறோம். So downwards ஆக்கும்போது என்ன ஆகுது? electrical field வந்து reverse ஆகுது and a proton, first the electron எடுத்தோம், இப்போ வந்து proton is now allowed to fall from rest through the same vertical distance h. So proton இருக்கு. So proton என்ன ஆகும்? positive charge இருக்கு. positive வந்து எதுக்கு மூவ் ஆகும்? நெகட்டிவ்க்கு மூவ் ஆகும். நெகட்டிவ் வந்து எங்க இருக்கானா? கீழே இருக்கு. So it will move downwards. So இதுக்கு வந்து அதே சேம் vertical distance தான், அதே ரெஸ்ட் தான். டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க? h இல்லையா? h. This initial distance, I mean initial velocity வந்து அதே u equal to 0 தான் இல்லையா? ஓகே, அண்ட் அதே டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஐ மீன் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அதே தான், ஜஸ்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இல்லையா? So the time of fall of the electron in comparison to the time of fall of the proton is என்னன்னு கேக்குறாங்க. So what is time of fall? ஒரு பாயிண்ட் இருந்து போடுறோம், அந்த பொருள் வந்து அப்படியே கீழே வந்து 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 கீழே ஒரு லைக் கிரவுண்டுக்கு ரீச் ஆயிடும். அதுக்கு பேர் தான் டைம் ஆஃப் ஃபால். ஐ திங்க் யூ ஆல்ரெடி நோ அபவுட் தட். ஓகே, ஸோ இந்த டைம் ஆஃப் ஃபால் ஃபார்முலா என்னவா இருக்கும்? The time of fall நம்ம எப்படி போடலாம்? We can find it using Newton's, I mean the second equation of motion இல்லையா? So S equal to ut plus half at square. So S வந்து என்ன? h னு சொல்லிட்டாங்க. u வந்து ரெண்டுக்குமே 0 0 plus half at square. அப்போ t என்னவா? t square என்னவா இருக்கும்? 2h by a இல்லையா? அப்போ t என்னவா இருக்கும்? So what is t? So t is equal to square root of 2h by a னு சொல்லிட்டாங்க. So நமக்கு h தெரியும், t of fall, okay, இது fall தெரியும் இல்லையா? Okay, t of f is equal to என்னன்னு தெரியணும். So t of fall நமக்கு தெரியும், நமக்கு a என்னன்னு தெரியணும் இல்லையா? So நமக்கு இங்க எது மூலமா இந்த ஐ மீன் இந்த சார்ஜஸ் வந்து கீழே வருது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் மூலமா. So what is the force due to electric field? QE. அது வந்து எது கொடுக்குது? ஆக்சலரேஷன் கொடுக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் டு ma இல்லையா? ma. So a is equal to QE by m இல்லையா? அப்போ டைம் ஆஃப் ஃபால் என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by QE by m. So time of fall is equal to square root of 2h by QE into m. இங்க சார்ஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுக்குமே சேம், அதுவும் ஓகே. டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுக்குமே சேம்னு சொல்லிட்டா அதுவும் ஓகே. பட் புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் மாஸ் சேமா? கிடையவே கிடையாது. பிகாஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? Okay, so time of fall is directly proportional to a square root of mass because all the other terms are constant. So time of fall வந்து எதை பொறுத்து இருக்கு? Square root of mass. So நமக்கு என்ன தெரியும்? The square, I mean the mass of a proton is larger than the mass of an electron இல்லையா? So the mass of a proton is much larger than the mass of an electron. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் நமக்கு மாஸுக்கும் இந்த மாஸுக்கும் டைம் ஆஃப் ஃபாலுக்கான ரிலேஷனும் ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆஸ் எம்டி, அதாவது மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் லார்ஜர் தென் எம்இ அண்ட் டைம் ஆஃப் ஃபால் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம். நம்ம என்ன சொல்லலாம்? The time of fall of electron is lesser than the time of fall of proton. ஏன்? புரோட்டானுக்கு மாஸ் அதிகம். And as square root of mass வந்து time of fall க்கு proportional. So time of fall க்கு proportional mass இருக்கிறதுனால புரோட்டானுக்கு மாஸ் அதிகமாக இருக்கும் and time of fallும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானுக்கு மாஸ் கம்மி, so time of fallும் கம்மி. So the net result என்ன? The time of fall of electron is smaller than the time of fall of proton. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ இது வந்து என்ன இருக்கணும்?
the time of fall of an electron in comparison to the time of fall of a proton is smaller. Equal இல்லை, greaterும் இல்லை, so it is smaller. சிம்பிளா இது வந்து ரொம்ப ரீசெண்டாக உங்களுக்கு நீட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இதில் எலக்ட்ரானும் ப்ரோட்டானுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து டைம் ஆஃப் ஃபால் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ஆஃப் ஃபால் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபைன். அண்ட் அதே மாதிரி புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க மாஸ் தேவை. ரெண்டுக்கும் மாஸ் டிஃப்ரெண்ட்னு தெரியும். அண்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம டைம் ஆஃப் ஃபால் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கு, ஐ மீன் ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு கண்டுபிடிச்சதால and mass of proton is larger than the mass of electron கண்டுபிடிச்சதால we finally found out that the time of fall for an electron is smaller than the time of fall of the proton because the mass of an electron is smaller than the time of, I mean the mass of the proton. இல்லையா? ஓகே. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கு, ஒத்துக்கிறேன். பட் இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இட் கேன் பி டன் வெரி ஃபாஸ்ட்லி. ஓகேவா? ஸோ எவ்ரி டே தட் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் இஸ் அ டே யூ ஆர் கெட்டிங் வர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எடுத்து அந்த ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாட்டி என்ன தெரியுமா ஆகும்? எக்ஸாமில் போய் முழிப்பீங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தப்பானாலும் பரவாயில்ல. இப்போ நானே பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சிடும் 3 தப்பாச்சும் பண்ணியிருப்பேன். கரெக்ட் பண்ணிட்டானா ப்ராக்டிஸ்னால என்னால் கரெக்ட் பண்ண முடிஞ்சது. இனியும் ப்ராக்டிஸ் பண்ண நானும் ப்ராக்டிஸ் பண்ணும், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ப்ராக்டிஸ் டுகெதர். ஓகே, ஸோ டெய்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நீட் 2023 கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மை கிளாஸ். டுமாரோ வந்து இதோட 3rd பார்ட் வரும். ஸோ கண்டிப்பாக அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் பர்டிகுலர் யூடியூப் சேனல் 100 லேர்னிங்கில் we will be learning together with you for many subjects: 12th physics, 12th maths, and in future 12th chemistry, and currently 12th biology also. So let's combine together, let's learn together, and let's achieve all our target goals. NEET 2023 unga plus 2 board exams ellame. Okay, so see you in tomorrow's class. Bye.